ஹாய் ஆமீஸ், இட்ஸ் யுவர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஷாட் தான். ஆக்சுவலாக நீ த்ரோட் ரொம்ப மோசமாக இருந்துடா, அதேமாதிரி ஹெல்த்தும் தான். அதனால் என்னால் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ டோன்ட் வரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு டபுளாக தரேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவாடா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் நம்ம ஜேகேக்கு தான். ஆக்சுவலாக இது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். அவங்க போன மந்த் கேட்டிருந்தாங்க, பட் எனக்கு நடுவில் டைமே இல்லாதனால நான் இப்போ தான் போடுறேன். ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் கேட்ட கான்செப்டில் இந்த ஒன் ஷாட் இருக்குது. அண்ட் ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா, ஹீ கான் கிரேசி ஆஃப்டர் யுவர் டெத். இதுதான் அந்த ஒன் ஷாட்டோட டைட்டில். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு சொல்லுங்கடா, ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாமா? இதில் வைன் யாருன்னா, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, ரொம்ப சைல்டிஷாக இருப்பா, ரொம்ப க்யூட்டாக. அவள் கேரக்டரே யார் என்ன சொன்னாலும் அவளை ஈஸியாக நம்ப வச்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு வெக்லியான ஒரு கேரக்டர். இதுதான் உங்களோட இன்ட்ரோ. இப்போது நம்ம ஹீரோட இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஹீரோ யாருன்னா, ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு பயங்கரமான ஒரு மாஃபியா. இந்த ஹோல் கண்ட்ரியே அவன் கையில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஃபியா நம்ம ஜங்குக். ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய மேன்ஷனை தான் காமிக்கிறோம். அங்கே ஒரு பர்சன் குறுக்க நெருக்க நடந்துட்டுருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க. இப்போ 2 பாடி கார்ட்ஸ் தான் அந்த மேன்ஷனுக்குள்ளே ஓடி வராங்க. ஜாக் சார், உங்களுக்கு என்னடா வேணும்? நானே 1008 ப்ரெஷரில் இருக்கேன், என்ன பிரச்சனை? சார், முக்கியமாக ஒருத்தவங்க ட்ரக் டீல் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஜேகே சாரை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. ஐயோ, நம்ம தான் இப்போ எதுவுமே பண்ணுறது இல்லையாடா, அப்புறம் என்னடா? நான் சொல்லிட்டேன், அப்படி இருந்தும் அவங்க பார்த்துட்டு தான் போவேன்னு உட்காந்துருக்காங்க. நம்ம தான் 4 வருஷம் எதுவுமே பண்ணுறது இல்லைல்ல, உனக்கு தான் தெரியும்ல ஜங்குக் சார் எப்படி இருக்காருன்னு. தெரியும், ஆனால் அவங்க பார்த்துட்டு தான் போக நின்றுட்டுருக்காங்க. யார் அது? நீங்களே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜாக் தான். சரி போ வரேன். இப்போ ஜாக் வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா மிஸ்டர் கிம் அது. ஹலோ மிஸ்டர் கிம். ஹாய் ஜாக், நான் ஜங்குக்கை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணுன்னு சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட சொல்கிறேன். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ட்ரக் நம்ம கண்ட்ரிக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அலெக்ஸ் வரவிட மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு எல்லோரையும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கிம் சொன்னதும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் தான் ஃபீல்டை விட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு திருப்பி எங்ககிட்டே வரீங்க? இல்லை, அலெக்ஸை எதுக்குற அளவுக்கு இங்கே யாருக்குமே தைரியம் கிடையாது. அது ஜங்குக்கால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அவரை பார்க்க வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஜங்குக் வரமாட்டார், புரிஞ்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் இனிமேட்டு நீங்களே பார்த்துக்கோங்க, எங்கள் கிட்டே வராதிங்க. முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து. அட்லீஸ்ட் இதாவது சொல்கிறீங்களா, ஜங்குக் மாஃபியா ஃபீல்டை விட்டு ஏன் போனார் அப்படின்ற மாதிரி கேட்டதும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்கள் தானே சொல்வீங்க ஜங்குக் இருக்கார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்போ தான் அவர் இல்லைல்ல, போய் சந்தோஷமாக அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவன் கை காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு சந்தோஷமாக உங்கள் வேலையை பாருங்கள், போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக் தான் சொல்கிறான். இதை கேட்டுட்டு கிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஜங்குக் இருக்கிறதுனால நம்மளால் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது, எல்லாமே அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவன் போனதுக்கப்புறம் அவங்களால யாருமே முன்ன மாதிரி பிஸ்னஸே பண்ண முடியல. அதை அலெக்ஸும் பண்ண விடலை. ஏன்னா இப்போ அலெக்ஸ் தான் மாஃபியா கிங்காக இந்த ஃபீல்டில் இருக்கான் 5 வருஷமாக. இப்போது மேலேருந்து தான் ஏதோ கத்துற சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டதும் ஜாக் தான், ஏய் இவங்களெல்லாம் முதல்ல வெளியே அனுப்பு. அது இப்போ பாடி கார்டு தான் கிம்மை, முதல்ல வாங்க சார், இதுக்கு மேலே இங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டுடுறான். இந்த பக்கம் ஜாக் அவசர அவசரமாக உள்ளே ஓடி இருப்பான். மேலேருந்து 2 டாக்டர்ஸ் கீழே இறங்கி வராங்க. இப்போ ஜாக் தான் அவங்கள பார்த்துட்டு, டாக்டர். என்ன ஜாக், என்ன கேட்க போகிறீங்க? திருப்பியும் எப்படி இருக்காருண்ணா? உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, அவர் ஸ்டேபிளாகவே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. வர வர அவர் ரொம்ப மோசமாயிட்ருக்காரு. உங்களுக்கு புரியுதா இல்லையா அவரோட நிலமை? இப்படியே போச்சுன்னா அவர் இறந்துருவார். டாக்டர், என்ன இப்படி சொல்கிறீங்க? வேறு என்ன சொல்லணும் ஜாக், 5 வருஷம் ஆச்சு, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. என்ன கேட்டாலுமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. வாயை திறந்தாலே வயன் 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 மட்டும்தான். வயனை தாண்டி அவர் வாயிலேருந்து எந்த பேரும் வரமாட்டேங்குது. உங்களுக்கே தெரியும், இந்த 5 வருஷத்தில் 2 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, 2மே ஃபெயிலியர். 2த்துக்குமே கோஆப்ரேட் பண்ணல அவர்.
இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிற? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அவர் தான் எல்லாமே. இந்த மாஃபியாவே எப்படி கிடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜங்குக்கு எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? அவர் திருப்பி வரலனா அலெக்ஸ் இந்த மாஃபியா வேர்ல்டே நாசம் பண்ணிடுவான். இதனால எத்தனை உயிர் போகும் உங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் ஜங்குக் சார் இங்கேயும் இருக்காருன்ட்டு எல்லாம் ஒரு தைரியத்தோடு இருக்காங்க மற்ற மாஃபியாலாம். அலெக்ஸ்க்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது, இங்கே என்ன நடக்குனே தெரியாது. மொத்த மாஃபியா வேர்ல்டும் கொலாப்ஸ் ஆயிடும் டாக்டர். புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரியுது நீ சொல்கிறது, ஆனால் இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். திருப்பியும் இன்னொரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுன்றது. வேற என்னதான் டாக்டர் வழி? திருப்பி ஜங்குக் சாரை பழையபடி கொண்டு வரணும், அதுக்கு மட்டும் ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ டாக்டர் தான் ஒரு வழி இருக்குது. என்ன வழி? எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜங்குக் சார் திரும்பி வந்துட்டாலே போதும். என்ன வழி? இப்போ டாக்டர் தான் அதுக்கு ஒரே வழி, வயன் திரும்பி வரணும் அப்படின்னதும் ஜாக் வந்து ஷாக் ஆகி போய் நிற்கிறான். டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சித்தவங்களை எப்படி நான் உயிரோடு கூட்டிகிட்டு வர முடியும்? அதை தாண்டி வேறு வழியே இல்லை. அந்த பொண்ணு வந்தால் மட்டும்தான் ஜங்குக் பழையபடி வரத்துக்கு நாங்கள் ஏதாவது முயற்சி பண்ண முடியும், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் அந்த பொண்ணு செத்துட்டா டாக்டர். நான் செத்த பொண்ணை எப்படி டாக்டர் உயிரோட கூட்டிகிட்டு வர முடியும்? எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது என்னென்னு, ஆனால் இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது என்ன வழி அப்படின்னு ஜாக் தான் கேட்குறான். இப்போ டாக்டர் தான், இல்லை நீங்கள் அந்த மாதிரி இருக்க ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவர் முன்னாடி நிப்பாட்டணும். அது அந்த பொண்ணு தான் அவரை நம்ப வைக்கணும். இதை தாண்டி வேறு வழி கிடையாது அவரை சரி பண்ணுறதுக்கு. டாக்டர் இது சாத்தியமான விஷயமா? நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி பொண்ணு எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்தில் ஒரே மாதிரி 2-3 பேர் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேடி பாருங்கள், என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த பர்சன் வந்தால் மட்டும்தான் அவர் பழையபடி மாறுவார், இல்லைனா எங்களால் காப்பாற்ற முடியாது. இன்னும் 6 months or 8 months தான், அதுக்கு மேலெலாம் வாய்ப்பில்லை. அவர் இத்தனை வருஷமாக காப்பாற்றினதே பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியும்ல அவரோட ஸ்டேட் என்னென்னு. அப்படி இருக்கும் போது வேறு வழியே கிடையாது இதை தவிர்த்த அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ஜாக்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி டாக்டர், நான் தேடுறதுக்கு ஆள் அனுப்புகிறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பாருங்கள், அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். எப்பயும் கொடுக்குற டோஸை விட இப்போ அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். அவர் எந்திரிக்க மேக்ஸிமம் 8 hours ஆச்சும் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் மெடிசன்ஸை மாற்றிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். ஏதாவதுனா கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். இப்போ ஜாக் தான் பாடி கார்டை கூப்பிட்டு, டாக்டரை பத்திரமா ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்துடு. இல்லை நோ தேங்க்ஸ், நான் காரில் தான் வந்தேன், நானே போய்க்கிறேன். ஓகே டாக்டர். டாக்டருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஜாக்குக்கு ஒன்றுமே புரியல. எப்படி செத்துப்போன ஒரு பொண்ணை நான் உயிரோடு கூட்டிகிட்டு வர முடியும்? இல்லைனா அவ்வளோ மாதிரி இருக்க ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் இருப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டே மேலே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே அவ்வளோ பெரிய ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமில் ஜங்குக்கும் ஒயனும் கப்பிள்ஸாக நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஒயன் வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு அவள் ஃபேஸை ஜங்குக்கோட செஸ்ட்டில் புதைச்சிட்டு இருக்க மாதிரி, ஜங்குக்கு வந்து அவளை குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சராக அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே தெரியுது, ஜங்குக்கோட கண்ணிலே தெரியுது ஒயன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தான்றது. எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரில. வேறு வழி இல்லை, தேடி தான் ஆகணும். அப்போ தான் ஜங்குக் பழையபடி மாறுவார். இப்போது பாடி கார்டு தான் கூப்பிட்றான் ஜாக்கை. சார் இங்கே பாரு, ஒயன் மாமாவோட ஃபோட்டோவை நமக்கு தெரிஞ்ச மாஃபியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் பார்த்தாலும் நமக்கு உடனே இன்டிமேஷன் தர சொல்லு. பாஸ் என்ன சொல்கிறீங்க? சொல்கிறத மட்டும் செய், சரியா? ஓகே. அப்புறம் இது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும். ஒயன் மாமாவோட ஃபோட்டோ வெளியே எங்கேயும் போகக்கூடாது. எப்படி போகுதோ தெரியாமல் அதே அளவுக்கு தெரியாமல் இருக்கணும், புரியுதா? ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக் தான் யோசிச்சுட்ருக்கான். கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போது இன்னொரு சைடில் பார்த்தா தான் ஒரு ஸ்கூலில் தான் காமிக்கிறோம். கேட் கிட்டே இருக்கிற அந்த ஸ்டோன் பெஞ்ச் மேலே 2 பசங்க உட்காந்துட்ருக்காங்க. டே குக்கி, இந்தா எடுத்துக்கோ. தேங்க்ஸ் டா அரவிந்த், உனக்கு இந்தா என் சாக்லேட் வச்சுக்கோ. உங்கள் அம்மா அப்பாடா வருவாங்க அப்படின்னு குக்கியை பார்த்து அந்த பையன் கேட்குறான். எங்கள் அம்மாவா?
ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவேன்னாங்க. இன்னும் காணோம். உங்கள் அம்மா? எங்கள் அம்மா வருவாங்க அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆன்ட்டி தான் வராங்க. மம்மி அப்படின்ட்டு ஓடி போய் அரவிந்த் தான் ஹக் பண்ணிக்கிறான். டே தங்கம், என்ன ஸ்கூல் முடிஞ்சா? முடிஞ்சு மம்மி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? ம் இப்போ தான் முடிஞ்சு. நானும் குக்கி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாமா, நீ வந்துட்ட. ஓ சரி சரி, வீட்டுக்கு போகலாமா? போகலாம் மம்மி. குக்கி ஆன்ட்டி. நீனும் என் கூட வந்துடுறா. இல்லை அம்மா வருவேன்னு. அம்மா கொஞ்சம் வேலை இருக்குன்னாங்க, உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதான். அப்படியா, சரி ஆண்டி அப்படின்ட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சிலேருந்து தான் பொறுமையாக இறங்கி அவன் பேக்கை மாட்டிக்கிட்டு வரான். குக்கி வா, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு அந்த பையன்தான் குக்கியோட கையை பிடிக்கிறான். குக்கி சிரிச்சுக்கிட்டே அவன் கையை பிடிச்சிக்கிட்டு வரான். இப்போது அந்த ஆண்டி தான் 2 பேரையும் வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. குக்கியை கொண்டாந்து நேராக வீட்டில் விட்டுட்டு, பார்த்து பத்திரமா வீட்டுக்குள்ளே போ. பாய் அரவிந்த். பாய் ஆண்டி. பார்த்து போடா. இப்போ குக்கி தான் வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறான். நம்ம போகலாமா? போகலாம் மம்மி அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ குக்கி தான் கதவை திறந்துட்டு உள்ளே வரான். குக்கி. இப்போ குக்கி தான் கோவமாக கோச்சிக்கிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறான். என்னடாச்சு? ஏன் ஏன் இவ்வளோ கோவம்? அம்மா எங்கே? அம்மா தான் வேலைக்கு போயிருக்காங்கல்ல. போ ஜிமினா, இப்போ பாரு இதையே சொல்கிறேன். என்னை பிக்கப் பண்ண அவங்க வருவாங்கட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன் தெரியுமா? அவள் தான் வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் வேலைடா, அதனால தான் அவங்களால வர முடியல. எனக்கு கூட ஃபோன் பண்ணி சொன்னா, ஆனால் அதுக்குள்ளே ஆன்ட்டி போனதுனால அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. கோச்சிக்காதடா. போ. சரி, அது என்ன கையில்? குக்கி என்ன குக்கி வச்சு சாப்பிட்டுட்ருக்கு? இது அரவிந்த் கொடுத்தது, நான் தான் சாப்பிடுவேன். அவன் எனக்கு குக்கி பிடிக்கும்னு குக்கியை எடுத்துகிட்டு வந்தான். என்கிட்ட இருக்க சாக்லேட்டை நான் அவன்கிட்ட கொடுத்தேன். குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தான் கலைச்சி விடுறான். போ, என் தலையை கலைக்காத, நான் கோவமாக இருக்கேன் அப்படின்ட்டு கோச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இங்கே பாருடா, புரிஞ்சுக்கோ, அம்மாவுக்கு கடையில் வேலை இருக்குது, அதனால தான். எப்பயுமே குக்கி வந்து அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டானே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொன்னதும் இப்போது பவுட் பண்ணிட்டு தான் குக்கி பார்க்குறான். என்ன இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் வந்து அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு எப்போ பாரு ஆன்ட்டி வராங்க, இல்லை நீ வேற. எப்போயாவது தான் அம்மா வராங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி 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 சரி, நான் அம்மா கிட்ட சொல்கிறேன். அம்மா இதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், சரியா? என்ன வேலையாக இருந்தாலும். நிஜமா? சத்தியமா, நான் அம்மாட்ட சொல்கிறேன். ஆனால் அம்மா கிட்ட சாரி சொன்னால் தான் நான் பேசுவேன் இப்போ. சரி, அம்மா மேலே கோவப்படக்கூடாது. குட் பாய். சரி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறியா? சாப்பிட்லாம். இப்போ குக்கி தான் குடுகுடுன்னு ரூம்குள்ளே ஓடுறான். இதை பார்த்துட்டு ஜிமின் சிரிக்கிறான். இது எல்லாத்தையுமே ஃபோன் காலில் ஒரு பர்சன் கேட்டுட்ருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபோனில் எடுத்து காதில் வைக்கிறான். வயன், சொல்லு ஜிமின், குக்கி பேசுனது கேட்டியா? எல்லாம் என் தப்பு தான். நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ உன்னோட எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாத. நீ வந்து எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் சாயந்தரம் அவனை கூப்பிட்றதுக்கு போயிட்டு வந்துடு, என்ன வேலை இங்கே இருந்தாலும். அவன் ரொம்ப ஏங்கி போகிறான். புரியுது ஜிமின். இப்போ பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ், மேம் இந்த ஆர்டர் எங்கே வைக்கணும்? ஆக்சுவலாக இதில் இன்னும் நேம் எழுதலை. வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. சரி, நீ போய் அந்த ஆர்டர் எல்லாத்தையும் பாரு. சரி, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி, ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. இந்த ஆர்டரா? இதில் நானே நேம் எழுதிக்கிறேன். மற்ற கேக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டிங்கள? வச்சாச்சு மேம். இந்த 5 கேக் தான் இப்போ டெலிவரியில் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஓகே, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மேம், நாளைக்கு இன்னும் 2-3 ஆர்டர்ஸ் இருக்கே, அதெல்லாம் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். சீக்கிரம் வந்து ஓகேவா? எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. யார் மேம்? குக்கியா? ஆமாம், சார் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்கார், நான் போய் சமாதானப்படுத்தணும். ஓகே ஓகே, அவனுக்கு பிடிச்ச கேக் எடுத்து வச்சுருக்கீங்களா? எடுத்து வச்சிட்டேன் மேம், நீங்கள் சொன்னது மாரி. அப்போ ஓகே. இப்போ ஒயின் தான் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 8 o'clock போல் வீட்டுக்கு வரா. குக்கி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்கான். குக்கி அப்படின்ட்டு இப்போ கோச்சிட்டு தான் உட்காந்துட்ருக்கான் கையை கட்டிக்கிட்டு. என்ன குக்கி, இங்கே பாரு, அம்மா வந்திருக்கேன்ல, சோஃபா கீழே உட்கார்றா குக்கிக்கு முன்னாடி. நான் பேச மாட்டேன். ஏன் என்னை பிக்கப் பண்ண வரல?
அம்மாவுக்கு கொஞ்சம் வேலைடா கடையில். ம், அதுவும் இல்லாமல் குக்கியோட பிடிச்ச கேக் நான் செஞ்சுட்டு இருந்தேனா, அதான் டைம் ஆச்சு. என்ன, எனக்கு பிடிச்ச கேக்கா? ம், இங்கே பாரு, அம்மா உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேக்கை தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறா. ஹை, எனக்கு பிடிச்ச கேக்கு, கேக்கு கேக்கு. ம், உனக்கு பிடிச்ச கேக் தான். காட்டு, அம்மா ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பூனில் எடுத்து தான் கிட்டக்க கொண்டு வரா. இப்போ தான் குக்கி ரியலைஸ் ஆகிட்டு, நீ, நான் உன் மேலே கோவமாக இருந்தேன். குக்கி, அம்மா சாரிடா. இதுக்கப்புறம் டெய்லி அம்மா வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன், சரியா? நிஜமா? நிஜமா. என் மேலே ப்ராமிஸா? இப்போ வாங்கி தான் சிரிச்சுக்கிட்டே, உன் மேலே ப்ராமிஸா? அப்போ சரி, எனக்கு ஊட்டி விடு ஊட்டி விடு. இப்போ வாய்ந்தா ஊட்டி விடுறா. அவன் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றான். நல்லாக்கு குடு, நானே சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு பகமானமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது. இப்போ மூஞ்சலாம் நான் பிக்கிறேன். போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி குக்கி, ஜிமின் எங்க? ஜிமினா அவன் கிச்சனில் ஏதோ செஞ்சிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்கிறா. ஏய் பிச்சுப்படுவேன், அவன் இவன் சொன்னீனா? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் சொல்லுவேன். போ. உன்னை அவன் தான் கெடுத்து வச்சுருக்கான். இப்போ நீ மட்டும் சொல்கிற அவன்னு? ஏய், நான் சொல்லுவேண்டா, நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லுவேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாயினை தான் தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் கேக்கு. இப்போ வாயின் தான் சிரிச்சுக்கிட்டே நேராக கிச்சனுக்குள்ளே தான் போகிறா. பார்த்தா ஆல்ரெடி ஜிமின் தான் சமைச்சிட்டு இருக்கான். மூஞ்சில் மாவெல்லாம் அங்கங்கே இழுப்பிட்டு இருக்கு. அதை கூட பார்க்காம சமைச்சிட்டு இருக்கான். இப்போ வாயின் தான் பார்த்துட்டு, ஜிமின் என்ன கோலம் இது? ஒயன், அப்பாடா வந்துட்டியா? ஐயோ என்னால் முடியல, இது எப்படி சமைக்கிறதுன்னு. குக்கி வேற கேட்டுட்டானா, ஆனால் எப்படி செய்கிறதுன்னு தெரியல. ஏதோ யூடியூப் பார்த்து சமைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்ணிகிட்ருக்க? அவன் தான் கேட்டான், ஆலு பராட்டாவும் குருமாவும். இது ஆலு பராட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிச்சிட்ருக்கு. அதுதான் பார்க்குறா. ஏய், அதே கஷ்டப்பட்டு செஞ்சேன், உருட்டும் போது பிச்சுக்கிட்டே போகுது, நீ செய்கிற மாதிரி வரமாட்டேங்குது. கொஞ்சம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே தான் வந்து நிற்கிறா. முதல்ல ஃபேஸை தொட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஷ்யூ தான் எடுத்து கொடுக்குறா. இப்போது ஜிமின் தான் அவன் ஃபேஸ்லாம் துடைக்கிறான். இங்கே பார், இங்கெல்லாம் எழுப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறா. தேங்க்ஸ் டி. இப்போ பார் எப்படி செய்கிறேன்னு அப்படின்ட்டு வாய்ந்தான் அதில் இருக்க மாவு பிச்சு நல்லா உருட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு பொறுமையாக வந்து தேய்க்கிறா. இப்படி தான் பண்ணணும். ஏய், இன்னும் உனக்கு மட்டும் வருது. இங்கே அதை எடு பார்க்கலாம். ஈஸியாக எடுக்கலாமே. அதேமாதிரி அதை எடுத்து அழகாக தோசைக்கல்லையும் போட்டுட்டு திருப்பி போடுறா. உனக்கு மட்டும் எப்படி வருது? அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பழக்கம். நல்லா இருக்கு. இப்போது அதை எடுத்து பிளேட்டில் தான் வைக்கிறா. ஜிமின் தான் அது சூடாக இருக்குன்னு கூட தெரியாமல் சாப்பிட்டு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் பிச்சு வாயில் வச்சிடறான். ஏய், அது சூடாக இருக்குடா. பரவாயில்ல பரவாயில்ல. ஆஹா, நல்லா இருக்கே அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா அது தண்ணி மாதிரி இருக்கு குருமா? அதுவா, எப்பயும் போல் நீ செய்கிற மாதிரி தான் செஞ்சேன், ஆனால் எப்படி தண்ணியாச்சுன்னு தான் தெரில, தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாய்ந்தான் அது சரி பண்ணிகிட்டு இருக்கா. அதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டு செஞ்சு வைக்கிறா. இப்போ ஜிமின் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா செம்மையாக இருக்குடி, உன் கை பக்குவமே பக்குவம் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த வாசனையை பார்த்துட்டு குக்கி தான் உள்ளே ஓடி வரான். ஆஹா, நல்ல வாசனை. ஜிமின் செஞ்சிட்டியா என்ன? நான் கேட்ட ஆலு பதார்த்தா? செஞ்சுட்டேனே, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லு அப்படின்ட்டு குக்கியை தான் தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு ஊட்டி விடுறான். நல்லா இருக்கு, ஆனால் அது நீ செய்யலை. நான் தானே செஞ்சேன் குக்கி. இல்லை, இது அம்மா செய்கிற டேஸ்ட் தான் வருது, நீ செஞ்ச மாதிரி தெரியல, போ. ஏமாத்துற, ஃப்ராடு ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒயந்தான், ஏய் அப்படி சொல்லக்கூடாது. ஏய் விடு, அவன் குழந்தை தானே, நீ தான் அவனை கெடுக்கிறதே. இப்போது குக்கி தான் வாயை பவுட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு, சரி வா, அவள் போகிறா, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கிக்கு தான் ஓட்டிகிட்ருக்கான். வயந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு கிச்சனில் நின்று அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் போல தான் நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா
ஜாக் தான் ஜங்குக்கு ரூம் வெளியே கையில் ஃபுட் பிளேட்டோட நின்றுட்டுருக்கான். உள்ளே போகலாமா வேணாமான்ற மாதிரி. சரி போகலாம் அப்படின்ட்டு இப்போ கதவு தான் திறக்கிறான். திறந்ததும் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் எங்கே கிடக்குதுன்னு தெரில, எப்படி உள்ளே போகிறது அப்படின்ட்டு பொறுமையாக தட்டு தட்டு மாதிரி போயிட்டு லைட்டை தான் போடுறான். பார்த்தா ஜங்குக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு டிஷர்ட்டும் ஒரு குட்டி ட்ராக்கும் போட்டுக்கிட்டு. இதை ஜாக் பார்த்துட்டு ஃபுட் பிளேட்டை கொண்டு போயிட்டு டீ டேபிளில் வச்சுட்டு அங்கே இருக்க விண்டோவை தான் திறக்கிறான். திறந்த உடனே ஒரு ஃப்ளார் வாஸ் தான் பறந்து வந்து விழுது. அதை டக்குன்னு ஜாக் தான் திரும்பி பார்க்குறான். ஆத்தாடி அப்படின்ட்டு பார்த்தா அது ஜங்குக் தான் ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்ருக்கான். எதுக்கு கதவை திறந்த? ஆ எதுக்கு திறந்த? ஸோ ஒரு நிமிஷம், எதுக்கு திறந்த? வயன் தான் அந்த கதவை திறப்பா. வயன் வந்திருக்காளா? ஆ வயன் வந்திருக்காளா என்ன அப்படின்ட்டு அவன் பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறான். இப்போது ஜாக் தான் வந்து பிடிச்சிட்டு, இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, அப்போது வயன் வரலையா? அவ அவள் தானே கதவை திறப்பா காலையில், அவள் ஏன் வரல? கீழே வேலை பார்க்குறாளா? நான் இங்கே இருக்கேன், அவள் அங்கே என்ன பண்ணுறா? அவளை கூப்பிடு. நான் இப்பவுமே காலைல அவள் தானே பார்ப்பேன், அவள் எங்கே? அவள் என்னை பார்க்காம இருக்க மாட்டாளே, எப்பயும் ஏன் பின்னாடி தானே நிற்பா, எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். எங்கே காணோம்? சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், எனக்கு ஒயின் வேணும், ஒயின் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான். ஒயின் வருவாங்க. வருவாளா? வருவாங்க, அவங்க கீழே வேலையாக இருக்காங்க. எனக்கு ஒயினை பார்க்கணும். ஒயின் மேம் தான் சொன்னாங்க, இதை சாப்பிடுங்க அவங்க வந்துடுவாங்க. இதை சாப்பிட்டா ஒயின் வருவாளா? வருவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் எடுத்து வேகமாக சாப்பிட்றான். பொறுமை தண்ணி அவன் அடிச்சுக்கிச்சு, அதை கூட பார்க்கல, வேகமாக சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை வைக்கிறான். தண்ணி குடிங்க. ஒயினை வர சொல்லு. நான் சாப்பிட்டேன், அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் தண்ணி குடிங்க. இப்போது வேகமாக தண்ணி குடிக்கிறான், மேலே சிந்துது. வைன் 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 வருவாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வா. எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். நான் இங்கே தான் இருப்பேன், வைனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். இது ஜாக் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருங்க, பெட்டை விட்டு இறங்கக்கூடாது. நான் இங்கே தான் இருப்பேன், வைனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயன் பார்க்கணுன்றது மட்டும்தான் அவன் மனசில் இருக்குது. இப்போ ஜாக் தான் வெளியே வந்துட்டு அந்த கதவை சாத்துறான். ஜாக்கோட கண்ணெல்லாம் கலங்கியே இருக்குது. ஏன்னா அவன் பார்த்த ஜங்குக் வேற, இப்போ அவன் பார்த்துட்டு இருக்க ஜங்குக் வேற. அவனுக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனால் முடியல. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஜாக் அந்த கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தா ஜங்குக் தான் பெட்டில் எங்கே உட்காந்துருந்தானோ அங்கேயே படுத்துட்டான். அந்த சாப்பாட்டில் மருந்து தான் கலந்துருக்கு, அவனை தூங்க வைக்கிறதுக்காக தான் ஜாக் கொடுத்துருப்பான். இப்போ ஜாக் தான் வந்து ஜங்குக்கு நேராக பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு போயிட்டு ஹாட் வாட்டரும் ஒரு டவலும் எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக தொடச்சி விடுறான். கை காலெலாம் ஃபேஸெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஜங்கு கூட ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு இப்போது சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா செவுத்தில் எல்லா இடத்துலையும் ஒயனோட முகம் மட்டும்தான் இருக்குது. ஜங்குக்கு வந்து எந்த இடத்தையும் விடலை, எல்லா இடத்துலையும் ஜங்குக்கோட ஃபேஸை வரைஞ்சி வரைஞ்சி வச்சுருக்கான். எங்கே பார்த்தாலும் ஒயினோட பேர், திரும்பினா ஒயின் பேர். அந்த ரூமே ஒரு மாதிரி இருக்குது, அது அவனுக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே செவுத்தில் ஜங்குக்கும் ஒயினும் அந்த ஃபோட்டோ தான், அதுலேயுமே ஒயின்ன்ற பேர் தான் எழுதியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது பழையபடி அந்த ரூமை தான் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்டன்ஸ்லாம் மூடிட்டு திருப்பி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறான். என்ன பண்ணுறது, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகிறது, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், பேசாமல் நம்மளே களத்தில் அடங்கி தேடுவோம் அப்படின்ட்டு இப்போ ஜாக் தான் நிறைய இடத்துல ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்ருக்கான். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் ஒயின் மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையுமே ஒயினோட ஃபோட்டோ வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறான். இதுதான் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கான்ட்டு எதுவுமே கிடைக்கல. இப்போது கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. டாக்டர்ஸுமே சொல்லிட்டாங்க. கண்டுபிடிச்சிங்களா இல்லையா டாக்டர்? தேடி தான் டாக்டர் இருக்கோம். எப்படி டாக்டர்? அதுவும் இந்த உலகத்துலேயே அதே மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?
டேஸ் ஆக ஆக அவரோட நிலமை மோசமாயிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. டாக்டர் அப்படி சொல்லாதீங்க. பின்ன நீங்களே பார்த்தீங்களா அவர் எப்படி கத்துனாருன்னு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் டாக்டர் தான் ஜங்குக்கை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜாக் பக்கத்தில் நிற்கிறான். ஆ என்னை விடுங்க, என்னை விடுங்க, நான் என் ஒயன் கிட்ட போகணும், நான் ஒயன் கிட்ட போகணும், என் ஒயன் எனக்கு வேணும், எனக்கு ஒயன் தான் வேணும் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு கத்திட்டு இருக்கான். இப்போது டாக்டர் ஒரு பக்கம் பிடிக்கிறாங்க, ஜாக் ஒரு பக்கம் காலை பிடிக்கிறான். எனக்கு என் ஒயனை பார்க்கணும், என் ஒயனை பார்க்கணும். அவ பாவம், அவ அவ பயந்துருவா, அவ குழந்த. ஐயோ என் குழந்தை என்ன பண்ணுதுன்னு தெரில. ஐயோ இங்கே பாருங்க, ஒயனுக்கு ஒன்றும் ஆகலை. ஒயன் பத்திரமா இருக்கா? ஒயன் பத்திரமா இருக்காளா? எங்கே இருக்கா? நான் பார்க்கணும். அவள் என் மேலே கோவமாக இருப்பா, நான் அவளை சமாதானப்படுத்தணும். எங்கே இருக்கா, எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். மேலே பார்த்துட்டு சைடில் பார்த்துட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜாக்கால் சுத்தமாக முடியல. டாக்டர் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் தான் சிக்னல் காமிக்கிறான். இப்போ டாக்டர் தான், இங்கே பாருங்க, உங்கள் பேர் ஜங்குக் தானே? என் பேர் ஜங்குக், ஆனால் வயனுக்கு என்னை ஜேகேன்னு சொல்ல தான் பிடிக்கும் அப்படின்றான் அவன் சிரிச்சுக்கிட்டே. ஜேகே தானே உங்கள் பேர்? இங்கே பாருங்க, வயனுன்னு யாருமே கிடையாது. உங்கள் மனசில் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அது நமக்கு தேவையில்லை, அதை அழிச்சிருங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தள்ளி விட்டுடுறான் கீழே. டாக்டர் கீழே போய் விடுறாரு. இப்போ ஜாக் தான் பிடிச்சி தூக்கி விட்டுட்டு, எனக்கு வயன் இருக்கா, வயன் இருக்கா, இங்கே 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 இருக்கா அப்படின்ட்டு அவன் மனசுக்கு தொட்டு காமிக்கிறான். இப்போ டாக்டர் தான் எந்திரிச்சு வந்துட்டு, சரி சரி வயன் இருக்கா? இருக்கா இருக்கா, அவ இருக்கா, இருப்பா, அவ அவ ஒரு குழந்தை மாதிரி, அவ இப்படி இருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வர்ணிக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு மழையில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே அவளுக்கு அதை வாங்கி தருவேன். அதை வாங்கி தரும் போது அவள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அவ சிரிப்பா பாருங்களேன். ஐயோ வயன். பார்த்தா வெளியே நல்லா மழை பெய்யுது. ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறான் பால்கனியை. ஜங்குக்கா இங்கே வா. வயன் என்கிட்ட வரமாட்டியா? ஏன்? எனக்கு தான் மழையில் நானே பிடிக்கும்ல, நீனு என் கூட நனைவன் வா. நான் வரேன் உன் கூட வராம அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கே நிற்கிறதா நினச்சிட்டு பெட்லேருந்து இறங்கி நேராக பால்கனி நோக்கி தான் போகிறான். இவங்க 2 பேரும் அதை பார்க்குறாங்க. ஜங்குக் தான் போய் மழையில் நனைகிறான். ஜங்குக்கா எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தியா? அதுவும் பாரு ஐஸ்கிரீம், இந்த அப்படி நீ சாப்பிடு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இதை ஜாக் பார்க்குறான், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்ட்டு. அங்கே பார்த்தா ஜங்குக் தனியாக நின்று மழையில் பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கா என்னை தூக்கு, என்னை தூக்கு. வா அனுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சுற்றுறான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. இதை டாக்டர் பார்த்துட்டு ஜாக்கை தான், ஜாக் பார்த்தீங்களா அவரோட மென்டல் இல்னஸ் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு? இதுக்கு முன்னாடி அவர் வயனை பார்க்கணுன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார். பார்க்க முடியாதுன்னு அவர் ஆள் மனசில் தோணிடுச்சான்னு தெரியல. வயனை அவங்க கூடயே இருக்கிற மாதிரி இப்போலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அவர் வயனை நினச்சி இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. பாருங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்கை பார்த்து தான் சொல்கிறாரு. ஜாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு அப்படி பார்க்குறது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. இப்போ ஜாக் தான் நேராக போயிட்டு ஜங்கு கிட்ட, சார் இங்கே பாருங்க, போ, நானும் வயனும் இருக்கோம்ல, இப்படியா டீசெண்டே இல்லாமல் உள்ள வருவேன், போ, அவளுக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் ஜங்குக்கு. ஜங்குக்கா ஏன் இப்படி கோவப்படுற? அவங்க தான் கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வா. இல்லை வயன், நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கே பாரு, நான் இங்கே தான் இருப்பேன் சரியா, நீ போயிட்டு வா. அப்போ நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவியா? இங்கே இருக்கேன், போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜங்குக்கு தான் ஜாக்கை பார்த்து, வா நானும் சீக்கிரம் வந்துடுவேன் சரியா அப்படின்னதும் இப்போ ஜாக் தான் சரி வாங்க அப்படின்ட்டு அந்த மழையிலேருந்து கூட்டிகிட்டு ரூம்குள்ளே தான் வரான். ஜங்குக்கு தான் திரும்பி ஒயனை பார்க்குறான். பால்கனியில் அவன் நனைஞ்சிட்ருக்கிறத வந்துடுறேன் அப்படின்னு சிக்னல் காமிக்கிறான் ஜங்குக்கு. அவளும் தலையாட்டுற மாதிரி இருக்கு. இப்போது கொண்டாந்து பெட்டில் தான் உட்கார வைக்கிறான்.
மழையில் நனைஞ்சிருக்கீங்கள, உங்களுக்கு சளி பிடிச்சிரும். மருந்தை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்போ வைனுக்கு வைனுக்கு கொடுக்குறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக் தான் டாக்டரை பார்க்குறான். டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு தான் போடுறாங்க. ஆ அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தேய்ச்சி விடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜங்கு கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிருது. எனக்கும் கொடுங்க, சளி பிடிச்சிரும் அப்படின்ட்டு முனமிக்கிட்டே படுக்கிறான். இப்போ டாக்டர் தான் ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருங்க, சளி பிடிச்சிட போகுது அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ ஜாக் தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் ஜங்குக்கு மாற்றி விட்டுட்டு பெட்ஷீட்டை போற்றி ஜங்குக்கு கம்ஃபர்ட்டாக படுக்க வச்சுட்டு அங்கேருந்து வெளியே வரான். ஆக்சுவலாக இதான் நடந்திருக்கும். டாக்டர் இதான் சொல்லிகிட்ருக்காங்க. டாக்டர், எனக்கு புரியுது அவரோட மோசமாக எப்படி ஆகிட்டுருக்குன்ட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம காப்பாற்றலாம், வேறு வழி கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டா அவங்க வந்தால் கூட நம்மளால் காப்பாற்ற முடியாது. டாக்டர், ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள். நான் எல்லாத்தையும் விட இப்போ அதிகமான டோஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தேடுங்க. சரிங்க டாக்டர். இப்போ டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜாக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கே தேடியும் அந்தமாரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஜங்குக்கு வந்து திருப்பி பழையபடி மாற்ற போகிறோன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் உட்காந்துருக்கான். ஒரு 3 days கழிச்சு தான் ஜாக்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ணுறான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. உண்மையாவா? ஆமாம் சார், அப்படியே ஒயின்மா மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்தேன். எங்க? இந்த இடத்துல சார். அங்கேயா? ஆமாம் சார், நான் இம்மிடியட்டாக கிளம்பி வரேன், அங்கே இருங்க. இப்போ ஜாக் தான் கிளம்புறான். இப்போ ஜங்குக்கு எப்படி தனியாக விட்டு போகிறதுன்னு அவனுக்கு தெரியல. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறான். சொல்லு ஜாக். டாக்டர், நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிட்டா, வயன் மாதிரியே. ஏன்னா? ஆமாம், இப்போ நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு தான் போகிறேன். அந்த பொண்ணு வேற ஒரு ஊரில் இருக்கா. சரி, நல்லது. நீங்கள் கொஞ்சம் வந்து ஜங்குக்கு பார்த்துக்க முடியுமா? எனக்கு வேறு யார் மேலும் நம்பிக்கை இல்லை. இவ்வளோ நாளும் நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிறீங்களா? நான் எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வரேன். இப்போ டாக்டர் யோசிச்சுட்டு சரி நான் வரேன் அப்படின்ட்டு வராரு. இப்போ ஜாக்கை தான் பார்த்துட்டு, டாக்டர், ஜாக், நீங்கள் இம்மிடியேட்டாக கிளம்புங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க. அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஜங்குக்கு காப்பாற்றிடலாம். சரி டாக்டர், இங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக் தான் கிளம்புறான். டாக்டரும் அங்கேருந்து ஜங்குக்கு பார்த்துக்கிறாரு. 1 day கழிச்சு தான் அங்கே போய் ரீச் ஆகிறான் ஜாக்கு. இப்போ அந்த சொன்ன பர்சனை தான் பார்த்து, எங்கே பார்த்த? தோ அந்த வீடு தான் சார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அந்த வீட்லையா? ஆமாம் சார், அன்றைக்கி இது வழியாக நான் போகும்போது பார்த்தேன். சரி, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் வெளியே யாருக்கும் பேசக்கூடாது இதை பற்றி, சரியா? சரி சார், உனக்கு செட்டில்மெண்ட் வரதெல்லாம் வந்துடும் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை அனுப்பிட்டு இப்போ ஜாக்கும் அவன் கூட 2 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. அவனும் நேராக அந்த வீட்டுக்கு தான் வரான். வந்துட்டு காலிங் பெல் தான் அடிக்கிறான். நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் போய் கதவை திறக்கிறான். யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இங்கே வயனுன்னு. இப்போது இந்த சவுண்டு கேட்டதும் ஜிமின் தான் அந்த கதவை திறக்கிறான். யார் நீங்கள்? அது அப்படின்ட்டு குக்கி தான் சொல்ல போகிறான். இப்போ ஜிமின் தான், குக்கி உள்ளே போ. அவங்க உள்ளே போன்னு சொன்னேன், போ நான் போகிறேன் அப்படின்ட்டு குக்கி தான் உள்ளே ஓடுறான். இப்போ ஜிமின் தான், யார் நீங்கள்? நாங்கள் வயனுன்ற ஒரு பொண்ணை, தோ இவங்கள மாதிரி ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறான். அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் க்ளோஸ் பண்ண போகிறான். இப்போ ஜாக் தான், ப்ளீஸ் 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 ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா? ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், நான் காலில் கூட விழறேன் அப்படின்ட்டு இப்போ காலை தான் விழ போகிறான். ஹலோ நிறுத்துங்க ப்ளீஸுங்க, கெஞ்சி கேட்குறேங்க. அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க ப்ளீஸ். ரொம்ப தூரம் தாண்டி வந்திருக்கேன் ஒரு நம்பிக்கையோட, ப்ளீஸ் அப்படின்னு ஜாக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான் பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜாக் தான் உள்ளே வரான். வந்து சோஃபாவில் தான் உட்காடுறான். ஜிமின் ஆப்போசிட்டில் தான் உட்காடுறான். என்ன வேணும்னு சொல்லுங்கள். இப்போது ஜாக் தான் சுற்றி முற்றி பார்க்குறான், ஏதாவது ஃபோட்டோஸ் எதாவது இருக்குமான்ட்டு. பார்த்தா அங்கே
3 பேரோட ஃபோட்டோ இருக்குது. ஜிமின், ஒயன், இப்போது உள்ளே போன குக்கியோட ஃபோட்டோவும் இருக்குது. அது ஒயன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அதுக்கு என்ன? சார், அவங்கள பார்க்க முடியுமா ப்ளீஸ்? அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் நீங்கள்? சார், அவங்க நினச்சாங்கன்னா ஒரு உயிரையே அவங்களால காப்பாற்ற முடியும். நடக்க போகிற ஒரு பெரிய விஷயத்தையும் அவங்களால தடுக்க முடியும். நான் அதுக்காக தான் சார் கேட்குறேன். ப்ளீஸ் சார், சொல்லுங்கள். முதல்ல யார் நீங்கள்? சார், நாங்கள் மாஃபியா ஜங்குக், தெரியுமா? தெரியும். ஒரு க்ரூவலான ஒரு மாஃபியா. எல்லாரையும் ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று போடுற ஒருத்தவன். சார், அது மற்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அவருக்கு இன்னொரு சைடும் இருக்குது சார். அது யாருக்குமே தெரியாது. அவர் ரொம்ப நல்லவர் சார். அந்த மாஃபியாவுக்கு நீ சர்டிஃபிகேட் கொடுக்குறியா? அவனால் எத்தனை உயிர் போயிருக்கு தெரியுமா? சார், நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல சார். அவர் கொலை பண்ணுவார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் சார் யோசிப்பார். மற்றவங்க கண்ணுக்கு அது கெட்டது மட்டும் தான் தெரியுதே தவிர்த்து அவர் பண்ண நல்லது யாருக்குமே தெரியாது சார். அதான் சார் இங்கே இருக்க ஒரே பிரச்சனையே. இப்போது ஜிமினுக்கு தான் சமக்கவும் வருது. இங்கே பாருங்கள், நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன்றதுக்காக நான் அதை சொல்லலை. நான் அவரோட உண்மையான மனசை கூட இருந்து பார்த்துருக்கேன். நான் அதனால சொல்கிறேன். ப்ளீஸ், நான் சொல்ல வரத கொஞ்சமாவது கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜிமின் தான், சரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். சார், நீங்களாம் சொல்கிறீங்களே அவ்வளோ மோசமான மாஃபியா அப்படி இப்படின்ட்டு, அந்த மோசமான மாஃபியாக்குள்ளேயும் ஒரு சின்ன இதயம் இருந்தது சார். அந்த இதயம் ஒருத்தவங்களுக்காக மட்டும் துடிச்சது. அது வயன் அப்படின்னு ஜாக் சொல்கிறான். இப்போது ஃப்ளாஷ்பேக்கில் போயிடலாமா? இப்போ வயன் தான் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு வேகமாக மழையில் ஓடி வந்துட்டுருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தா ஜங்குக் தான் யாரையோ கொல்றதுக்காக வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான் கையில் கத்தியோட. அப்போது வயன் தான் ஓடி வந்து ஒரு செடிக்கிட்ட இருக்க ஒரு பப்பி தான் நனைஞ்சு நின்றுட்டுருக்கு. அச்சோ, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது க்யூட்டாக குலைக்குது. யாரும் உன்னை பார்க்கலையா? உன்னை இங்கே விட்டுட்டாங்களா? சுச்சோ, சரி வா, உன்னை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போய் விடுறேன். உங்களோட அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பியை தான் கையில் தூக்கிக்கிறா. அது அழகா அவன் நெஞ்சுக்குள்ளே படுத்துக்குது. உனக்கு குளிருதா? சரி சரி, உன்னை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா அவள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு நடந்து போயிட்டுருக்கா. ஆப்போசிட்டில் ஓடி வந்த ஜங்குக் தான் இதை பார்க்குறான். அவனுக்கு வயனை பார்த்ததும் ஒரு மாதிரி ஃபீல் வந்துருச்சு. அதுவும் அந்த க்யூட்டாக அந்த பப்பியை தூக்கிட்டு அவன் நடந்து வரதை பார்த்ததும் அவனுக்கு மனசே ஒரு மாதிரி ஃபாலோ ஆன மாதிரி இருக்கு. இப்போ பின்னாடி தான் ஜாக் வந்துட்டு, சார் அவன் அந்த பக்கம் ஓடிட்டான், அவனை பிடிச்சி என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜாக் தான் வேகமாக ஓடுறான் பாடி கார்ட்ஸோட. இப்போது ஜங்குக் தான் வயன் பின்னாடி போகிறான். அவன் கத்தியெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு. வயன் தான் ஒரு பார்க்கிட்ட ஒரு பெரிய டாக் நிற்கிது, அது கூட குட்டி டாக்லாம் ஒரு 2-3 நிற்கிது. வயன் வச்சிருக்க அந்த குட்டி பப்பியும் லொல்லுன்னு பார்த்து குலைக்குது. ஓ, அதான் உங்கள் அம்மாவா? சரி நான் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெரிய டாக் கிட்ட தான் கொண்டு போய் விடுறா. அந்த பெரிய டாகும் அந்த பப்பியை பார்த்தோன்னே சந்தோஷத்தில் அது நக்குது. அதை பார்க்கும்போது வயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பத்திரமா இரு, விட்டுறாத, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த பெரிய டாகை பார்த்து தான் சொல்லிட்டு போகிறா. இதை ஜங்குக்கு நின்று வேடிக்கை பார்க்குறான். போகிற போக்கில் நான் உயிரை கொள்கிறேன், இவ ஒரு பப்பியை அழகாக குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டு போகிறா. ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். இப்போது ஜாக் தான் பின்னாடி வந்துட்டு, சார் அவனை பிடிச்சிட்டோம், இவன் என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்கள்? அவனையா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிற வயனையே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஜாக் தான் பார்க்குறான். சார், கஷ்டப்பட்டு பிடிச்சோமே, பிடிச்சோந்தான் என்ன பண்ணுறது, அவனுக்கு நீங்கள் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இப்போது அந்த பிடிச்சிருக்க பசனும், இதுக்கு பிறகு நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எனக்கு கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். கடைசி வார்னிங் போ. இப்போ ஜாக்கும் என்னாச்சு ஜங்குக்கு அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கிறான். இப்போ அந்த பர்சனை விட்ட உடனே அவனும் ஓடிட்டான். என்ன பண்ணுறாரு ஒன்றும் புரியலையே. ஜாக், கார் எடுத்துகிட்டு வா போகலாம். சரிங்க சார். இப்போ ஜாக்கு கார் எடுத்துகிட்டு வந்து நின்னதும் ஜங்குக்கு தான் ஏறிக்கிறான்.
அவன் பாடி கார்ட்ஸ்லாம் ஏறிட்டு நேராக கிளம்புறாங்க மேன்ஷனுக்கு தான். இப்போ ஜாக் தான் ஜங்குக்கை பார்த்து கேட்குறான், சார் அவனை ஏன் சார் விட்டீங்க? அவன் திருப்பி அந்த வேலையை பண்ண மாட்டான்னு நினச்சியோம். அவன் பண்ண மாட்டான், அவனுக்கு இருக்கிற உயிர் பயத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரையும் விட்டதில்லையே, இதுக்கப்புறம் யாரையாவது விட்டால் கூட அப்புறம் பயம் நம்ம மேலே இருக்காது சார். அதான் சார் வரும், ஜங்குக்னா அது வரும். புரியுதா? புரியுது சார். போங்க. இப்போ ஜங்குக் தான் அவனோட ஞாபகம் ஃபுல்லாக ஒயின் கிட்டே தான் இருக்குது. ஒயின் அவ்வளோ க்யூட்டாக பண்ணது அவன் கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டே நேராக ரூமில் தான் போய் படுத்துடுறான். இப்போ ஒரு 2 days கழிச்சு தான் ஜங்குக் யாரையோ கொலை பண்ணுறதுக்காக வேகமாக ஓடிட்டுருக்கான். அந்த பர்சனும் ஒரு கேக் ஷாப்புக்குள்ளே தான் போடுறான். இப்போ ஜங்குக்கும் அதுக்குள்ளே தான் போகிறான். ஏண்டா என்ன நினச்சிட்ருக்க? அன்னைக்கு வேண்டான்னு உன்னை விட்டா எப்படி திருப்பி எனக்கு எதிராகவே நீ வேலை செய்வியா அப்படின்னு ஜங்க் சொல்கிறான். இல்லை இல்லை சார், நான் அப்படி எதுவும் பண்ணலை. உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க. ஓ தப்பா? அன்றைக்கி உன்னை கொலை பண்ணாமல் விட்டேன் பார்த்தியா, அதுதான் என் தப்பு. ஏதோ அன்றைக்கி உன் நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட, பட் இன்றைக்கி உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் கிட்டக்க வரான். இப்போ அந்த பர்சன் தான் அங்கே கேக் செஞ்சு வச்சுட்ருப்பாங்க, அங்கே கத்தி இருக்கும், அதை டக்குன்னு எடுத்து ஜங்குக்கோட கையை தான் கிழிச்சிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு உதற சாக்கில் வேகமாக அந்த பர்சன் வெளியே ஓடுறாங்க. இப்போது ஆப்போசிட்டில் ஒயின் தான் வந்திருப்பா, அவன் தள்ளி விட்டுட்டு ஓடுறான். அம்மா ஜங்குக்கு தான் பார்க்குறான், டக்குன்னு போய் ஒயினை தான் பிடிக்கிறான். எப்படி ஓடுறா போ அப்படின்ட்டு இப்போ நிமிர்ந்து பார்க்குறா. ஜங்குக்கு தான் பிடிச்சிட்ருக்கான். ஐயோ சாரி. பரவாயில்ல. ஐயோ உங்கள் கையில் என்ன ரத்தம் அப்படின்ட்டு பார்க்குறா. இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறான். அது இப்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு தான், அங்கே ஓடுறவன் தான் அவன் கையை கிழிச்சிட்டான். ஐயோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்காமல் அவளோட யூனிஃபார்ம்லேருந்து துணி கிழிச்சு வேகமாக கட்டு போடுறா. ரத்தம் வேற ரொம்ப போகுது, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் கூப்பிட்றா. அவன் எதுவும் சொல்லலை. அட வாங்க அப்படின்ட்டு வேகமாக கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறா. போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கிட்ட தான், டாக்டர் இவ கையை யாரோ கிழிச்சிட்டாங்க, பாவம் ரத்தம் வேற ரொம்ப போகுது, கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ அந்த டாக்டர் தான் பார்க்குறாங்க, அது ஜங்குக் தான். ஜங்குக் வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கண்ணு காட்டுறான். எங்கே பார்த்தீங்க? அதுவா, இவர் நீங்கள் அந்த கேக் ஷாப்பில் தானே ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ ஜங்குக்கும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். அங்கே தான் ஒருத்தன் வந்து கிழிச்சிட்டான் அந்த கத்தியை வச்சே, கொஞ்சம் சீக்கிரம் என்னென்னு பாருங்களேன். பார்க்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கு தான் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயின் தான் பதட்டமாக வெளியே நின்றுட்டுருக்கா. இப்போது டாக்டர்லாம் கட்டு போட்டுட்டு, சார் பெருசாக ஆழம் இல்லை, அது எனக்கும் தெரியும், அந்த பொண்ணு அந்த கேக் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, புரியுதா? புரியுது ஜங்குக் சார், போய் சொல்லு. இப்போ டாக்டர் வெளியே வராங்க. மேம் இப்போ ஓகே. மேம்லாம் வேணாம், என் பேர் ஒயன். ஒயன் இப்போ ஓகே, நீங்கள் போய் பார்க்கலாம். சரி. இப்போ ஒயன் தான் உள்ளே வந்து பார்க்குறா. ஜக்கு கையில் கட்டு போட்டிருக்கு. பரவாயில்ல உங்களுக்கு? பரவாயில்ல. நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் வேலைக்கு போகலாம். அப்புறம் நான் வேலைக்கு போகலண்ணா என் வீட்டில் இருக்கவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அது பரவாயில்ல, அப்புறம் இதோட எப்படி வேலை செய்வீங்க? பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்குறீங்களா? ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணுங்க. ரொம்ப பிளட்டு வந்துச்சு, நிறைய ஜூஸ் குடிங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க ஜூஸை தான் கொடுக்குறா. இது என்னோடய பாக்கெட் மணி வச்சு தான் வாங்கினேன், இந்தாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா இப்படிலாம் அவனை யாரும் பார்த்தது கிடையாது. அந்த ஜூஸை தான் வாங்கி குடிக்கிறான். ஃபுல்லாக குடிச்சிடுங்க, உடம்பு ரொம்ப தெம்பாக இருக்கும். அப்படியே மாத்திரை போட்டால் எல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் கொடுக்குறா. அவனும் சாப்பிட்றான். இப்போது மணி தான் பார்த்தா டைம் ஆச்சு. ஐயோ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். சரி பாய்
பத்திரமா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. உங்களை வீட்டில் யாருக்கா சொல்லட்டா? இல்லைங்க, வேண்டாம். அப்புறம் யார் உங்களை பார்த்துப்பா? நான் பார்த்துக்குறேங்க. இல்லைன்னா நானே இருக்கவா அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. ஐயோ வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க. ம், தனியாக இருந்துப்பீங்களா? ம், இருந்துப்பேன். ஒயினுக்கு போக மனசே இல்லை. நான் நாளைக்கு காலையிலே உடனே வந்துடுறேன். ஸ்கூலுக்கு போகிற முன்னாடியே வந்து பார்த்துட்டு போகிறேன். ம், சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஆ, ஒயினை அங்கேருந்து பார்த்துக்கிட்டே போகிறா. இவங்க தனியாக விட்டு போகிறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போகிறா. நேராக வீட்டுக்கு தான் போயிடுறா. அவங்க அம்மா தான் கேட்குறாங்க, ஏண்டி லேட்டு? அம்மா, வர வழியில் ஒரு பிரச்சனை. ஆ, வழக்கம் போல் உதவி பண்ண போயிட்டியா? என்னம்மா, நீ தானே சொல்லியிருக்க. ம், ஆமாண்டி, ஒரே பொண்ணு செல்ல கொடுத்து வளர்த்தல, அதனால தான் அப்படி பண்ணுற. போ. ம், போம்மா. குடுகுன்னு அவன் ரூமுக்கு தான் ஓடிடுறா. அவங்க அப்பா தான் பார்த்து சிரிக்கிறாரு. ஏண்டி? பின்ன என்னங்க, சும்மா ரோட்டில் போகிற நாய் பூனையை கூட விடுறதுக்குல, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். விட்ரி, அவன் மனசு அப்படிதான் உனக்கு தெரியும்ல. ஆமாம், போங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் உள்ளே போயிடுறாங்க. ஒயனுக்கு தான் ஜங்குக் ஞாபகமாகவே இருக்குது. நாளைக்கு காலையிலேயே அவரை போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தூங்குறா. இந்த பக்கம் பார்த்தா ஜாக் தான் ஜங்குக்கு பக்கம் வந்திருப்பான். சார், என்னாச்சு? ஆனால் போட்டிங்களா? சார், போட்டாச்சு சார். சார், உங்களுக்கு? எனக்கு ஓகே தான், லைட்டாக வலிக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ம், சார், பெயின் கில்லரு அதெல்லாம் தேவையில்ல அப்படின்ட்டு அவன் தலைக்கு மேலே தான் அவன் கையை வச்சுட்டு படுத்துட்டு வீட்டை தான் பார்த்துட்ருக்கான், அந்த ஃபேன் ஓடுறதையே. சார், என்ன சார் ஆச்சு? எப்படி சார் கையை கிழிக்கிற அளவுக்கு விட்டீங்க? அதுவா அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஏன்னா வயன் இந்த கேஃபேக்குள்ளே வரதை பார்த்துருப்பான். பார்த்துட்டு தான் அந்த பர்சனை கத்தி எடுத்துகிட்டு கிழிக்க வரும்போது அமைதியாக நின்றுப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கே சிரிப்பு வருது. ஜாக், உனக்கு இந்த காதல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். காதலா? என்ன சார் கேட்குறீங்க? உனக்கு எங்கே புரிய போகுது, நீயே ஒரு மொட்டை பையன். சார், எனக்கும் தெரியும், நானும் படிச்சிருக்கேன் காலேஜிலலாம். அப்புறம் சொல்லு, எப்படி காதல் வரும் அப்படின்னு ஜங்குக்கு தான் கேட்குறான். என்ன இவர் இப்படிலாம் கேட்குறாரு? அது அது அப்படின்ட்டு யோசிக்கிறான். நான் சொல்லவா அப்படின்ட்டு ஜங்குக் தான். ஒரு பொண்ணை பார்த்த உடனே நம்ம மனசில் தோணணும், இவ தாண்டா அப்படின்னு. அப்படி தோணுனா அதானே காதல் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜாக் தான் ஒன்றும் புரியாமல், ஆமாம் சார். ஆ, என்னன்னு தெரிலடா, அவளை பார்த்தா மட்டும் எரிமலை மாதிரி இருக்கு என் மனசு, அப்படியே பனிமலை மாதிரி உருகுதுடா. என்ன கவிதைலாம் சொல்கிறாரு பாத்தியா, கவிதை கூட வருது. ஒருவேளை இதான் காதலோ அப்படின்ட்டு சிரிக்கிறான். இப்போ ஜாக் தான், சார், யார் சார் அவங்க? இருக்காடா ஒரு பொண்ணு, எவ்வளோ க்யூட்டா, அதுவும் இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில். அவள் ட்ரெஸ்ஸுன்னு கூட பார்க்கலடா, கிழிச்சு எனக்கு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறான். யூனிஃபார்மா, ஸ்கூல் பொண்ணா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜாக் தான், ஏண்டா ஸ்கூல் பொண்ணா என்ன லவ் பண்ணக்கூடாதா என்ன? பண்ணலாம் சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ம், எனக்கு மட்டும் என்ன, என்ன பெரிய வயசு சொல்லு? உங்களுக்கும் வயசு இல்லை சார், உங்களுக்கு 26, அவங்களுக்கு என்ன இருக்க போகுது, ஒரு 16 17. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஆமாம் சார். சரி ஜாக், நாளையிலேருந்து நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை சார்? ஏய், அவளை நான் ஃபாலோ பண்ணுண்டா, அவளை என்னை லவ்வில் விழ வைக்கணும். நான் லவ்வில் ஃபாலோ ஆனல, அதுக்கு என்ன சார், நீங்கள் சொன்னால் போதும், அந்த பொண்ணு இங்கே இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு வரா சார். ஏய், அப்படிலாம் கிடையாது, அவள் என்னை லவ் பண்ணுண்டா. அதுவும் இல்லாமல் அவள் ஒரு இன்னசென்ட்டான ஒரு குழந்தடா, அவளுக்கு இந்த மாஃபியாலாம் பிடிக்காது. நான் ஒரு ஷாப்பில் வேலை பார்க்குற ஒரு பையன் நினச்சிட்ருக்காடா. எனக்கு அதை நினைக்கும் போது இன்னும் சிரிப்பாக இருக்குது தெரியுமா. ஒரு நார்மலாக ஒரு பையனா அவளை லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சிரிக்கிறான். சார், ஆனால் மாஃபியான்னு தெரிஞ்சா தானே அப்படின்ட்டு பார்க்குறான். சொல்ல மாட்டேன் சார், யாரும் சொல்ல மாட்டோம். அவள் எப்பயுமே நான் மாஃபியான்றது அவளுக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு தெரியாமலே அவளோட இந்த லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க போகிறேன். என் லைஃபே அவளுக்காக மட்டும்தான். இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்து எனக்கு அப்படி தோணலடா.
அவளை பார்க்கும்போது மட்டும் ஏதோ மனசு பண்ணுதுடா அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக்கு. ஆமாம் சார், இது கண்டிப்பாக லவ் தான். உனக்கே புரியுதுல்ல, லவ் தான், கண்டிப்பாக லவ் தான். நாளைக்கு பார், நாளையிலேருந்து இந்த ஜங்குக் லவ்வர் பாயாக மாறப்போகிறேன். சார் அப்போ மாஃபியா? அது இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமான வேலை நான் மட்டும்தான் வருவேன், புரியுதா? ஓகே சார். இப்படி சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் ஒயின் மார்னிங்கே வந்துட்டா. ஒரு 7 o'clockலாம் ஜங்குக் தூங்கிட்டுருக்கான். வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கா. இப்போ ஜங்குக் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கிறான். பார்த்தா ஒயின்னு அவள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அவள் பேக்லேருந்து சைலண்ட்டாக. நீங்களா? முடிச்சிட்டிங்களா? உங்களுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு. நீங்கள் டயர்டாக தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் நான் வெயிட் பண்ணேன். நான் சத்தம் போட்டானா என்ன? ஐயோ இல்லை அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காடுறான். ஐயோ பார்த்து இருங்க. எந்திரிச்சு உட்கார வைக்கிறா. இப்போ ஜங்குக்கும் உட்காடுறான். சாப்பாடு இருந்தாங்க. இது நீ சமைச்சியா? எங்கள் அம்மா சமைச்சது, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடவா, கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஒயினுமே ஃபீட் பண்ணுறா. ஜங்குக் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். அது ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அவள் கையிலேருந்து சாப்பிடும் போது அவனுக்கு இன்னும் நல்லா இருக்கு. இந்தாங்க மாத்திரை போட்டுக்கோங்க. ஜங்குக்கும் அந்த மாத்திரையை போட்டுக்கிறான். இப்போ வலி பரவாயில்லல்ல? பரவாயில்ல. சரி சரி, அப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்பவா? டைம் ஆச்சு. நான் ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. சரி, பார்த்து பத்திரமா போங்க. சரி, உங்களை சாயந்தரம் வந்து பார்க்குறேன். இப்போ வாய்ந்தா அவள் ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு வெளியே போகிறா. பாய். பாய். ஜங்குக் தான் எந்திரிச்சு உட்காடுறான். இப்போ வெளியே இருந்தால் ஜாக் உள்ளே வரான். சார் சாப்பாடு ஆல்ரெடி சாப்பிட்டேன்டா. என் பொண்டாட்டி வந்து எனக்கு ஊட்டி விட்டு போயிட்டா. பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுவும் அவள் காலையிலே அவள் முகத்தை பார்த்த பற்றி எந்திரிக்கும் போது ஐயோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. டெய்லியும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆமாம் சார். அவளை பற்றி விசாரிச்சியா? விசாரிச்சு சார். மேம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களாம். எப்போ அவளுக்கு 18 வயசு ஆகும்? சார் அடுத்த வருஷம். அடுத்த வருஷமா? சரி ஓகே, அப்போது அடுத்த வருஷம் நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம், என்ன சொல்கிற அப்படின்னு ஜங்குக் தான் சொல்கிறான். அடுத்த வருஷமாவே சார்? ஆமாம், லவ் பண்ண அதானே. அவள் 18 வயசுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் கூட தான் இருப்பாள். ஜாலியாக அவள் காலேஜ் போட்டோம், அவள் பிடிச்ச மாதிரி அவளுக்கு இருக்கட்டும், என்ன சொல்கிற? ஓகே சார். இப்போது ஜங்குக் தான் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு ஒயனை பற்றி தான் நினச்சிட்ருக்கான். இப்போ ஈவினிங் போல தான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒயன் வந்து நேராக ஹாஸ்பிட்டல் தான் வரா ஜேகே பார்க்குறதுக்கு. ரூமில் வந்து பார்த்தா யாரையும் காணோம். எங்கே போனார்? நர்ஸ். என்னம்மா? இங்கே ஒருத்தர் இருந்தாரே, அவர் பேர் கூட ஜங்குக். அவராம்மா? அவர் மதியானமே டிஸ்சார்ஜ் போயிட்டாரு. என்ன போயிட்டாரா? அவருக்கு தான் என்ன சரியாகவே இல்லையே. இல்லைம்மா, ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு மத்தியானமே டிஸ்சார்ஜ் போயிட்டாங்க. ஓ சரி அப்படின்ட்டு வயந்தா அந்த ரூமே திரும்பி பார்த்துக்கிட்டு வரா. அதுக்குள்ளே கிளம்பிட்டார். எப்படி இருக்கான்னு கூட தெரியல. சரி, அவர் நல்லா இருப்பார். வயன் டைம் ஆச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு பொறுமையாக நடந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கா. போகிற வழியில் தான் அந்த கேக் ஷாப் இருக்கும். நேற்று இந்த கேக் ஷாப்பில் தானே நான் அவரை பார்த்தேன், கையிலலாம் ரத்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரா. பார்த்தா அந்த கேக் ஷாப்பில் தான் ஜங்குக்குள்ளே நின்று வேலை செஞ்சிட்ருக்கான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்து அந்த கேக் ஷாப்புக்குள்ளே போகிறா. நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போது ஜங்குக் தான் வேலை பார்த்துட்ருப்பான். திரும்பி பார்க்குறான். நீங்களா? ஆமாம். எதுக்கு இவ்வளோ பெரிய பிளேட்டை பிடிச்சிட்ருக்கீங்க, கீழே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கீழே வைக்கிறா. ஐயோ, நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இங்கே வேலை பார்க்கணும், அப்படிலாம் வைக்க முடியாது, ஓனர் திட்டுவார். முதல்ல உங்களை பாருங்க, அப்புறம் நீங்கள் வேலை பார்க்கலாம். உங்கள் கையில் அடிபட்டிருக்குல்ல, அதனால என்னங்க பண்ணுறது, வேலை செய்யணும்ல. இல்லை, உங்களுக்கு வலிக்கும், வேண்டாம் அப்படின்ட்டு வயந்தான் அந்த பிளேட்டை வாங்குறா. ஐயோ வேண்டாம், கொடுங்க. இல்லை, அப்படி வேலை செய்யணுன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு வயன் சொல்கிறா.
இல்லை, உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்? அதெல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்க, நான் நல்லா இருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆ, என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூல் பேக்கை தான் கழட்டி வைக்கிறா. ஐயோ, நீ படிக்கிற பொண்ணு, நீ போய் படிக்கிற வேலையை பாரு. அதெல்லாம் தெரியும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவேன். இப்போது ஒருத்தவங்க தான் வந்து ஆர்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் திரும்புகிறா. இருங்க, நான் எடுக்கிறேன், அந்த பென்னி நோட்டி கொடுங்க அப்படின்ட்டு அந்த பென்னி நோட்டி வாங்கிட்டு போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. இப்போ அவங்க வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. நீ இங்கே வேலை பார்க்குறியாம்மா? ம் அப்படின்ட்டு தலையாட்டுறா. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஜக்குக்கு தான் பார்க்குறான். அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஆனாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, ஏன் ஸ்கூல் படித்தா வேலை செய்யக்கூடாதா என்ன? அதெல்லாம் செய்யலாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. இப்போ கேட்டதும் அவங்க தான் 2 3 கேக் பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கு நோட் பண்ணிக்கிறா. வேற இல்லை போதுமா? ஓகே அப்படின்ட்டு இப்போ எழுதிட்டு தான் வரா. இந்தா, அவங்க இந்த கேக்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சரி இரு, நான் எடுத்துகிட்டு வரேன். இரு, நானும் வரேன் அப்படின்ட்டு ஒயின் கூடயே வரா. இந்த கேக்குன்னு சொல்லி நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஜங்கு தான் 3 கேக்கை கை காட்டுறான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறா பிளேட்டில். பார்க்க நல்லா இருக்கு. ம், உனக்கு கேக்லாம் பண்ண தெரியுமா? ம், இங்கே தானே வேலை பார்க்குறேன். அப்போது எனக்கும் சொல்லி தருவியா அப்படின்ட்டு ஆர்வமாக கேட்டதும் ஜங்குக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு கேக் செய்ய தெரியாது. யாரையா கொலை பண்ண சொன்னால் பண்ணுவான். கேக்லாம் கேட்டால் எப்படி தெரியும்? அதனால் அவனுக்குமே அது தெரியாது. ஆனால் ஆ, சொல்லித்தரேன். ஹாய் ஹை, சூப்பர். அப்போது எனக்கு இன்றைக்கி சொல்லித்தரியா? இன்றைக்கி வேலை இருக்கே. அப்போ வர சண்டே ஃப்ரீயாக தானே இருப்ப, அன்றைக்கி சொல்லித்தரியா அப்படின்னு கேட்குறா. சரி ஓகே. ம், டன். சரி, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பிளேட் எடுத்து தான் வேகமாக போகிறா. பார்த்துப்போ. ம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு இதை பார்க்கும்போது, நான் யார் உனக்கு? எனக்காக ஏன் இவ்வளோ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான் வயனை. அவன் ரொம்ப சைல்டிஷாக இருக்கிறதும் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறதும் அவனுக்கு ஓவராக ஃபாலோ ஆகிட்டுருக்கான் வயனுக்கு. இப்போது அவங்க 2 பேரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜங்குக் தான் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரான். ம், போகலாமா? ம், போகலாம். நீ எப்படி வீட்டுக்கு போவேன்? எங்கேயாவது வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நான் நடந்து போய்ப்பேன். நீனு? நானும் நடந்து போய்ப்பேன். சரி வா, உன்னை விட்டுட்டு போகிறேன். ம், இல்லை வேண்டாம், நீ இது முதல்ல ரெஸ்ட் எடு. நீ தான் அதிக வேலை செஞ்ச, நான் சொல்ல சொல்ல கேட்காம. பரவாயில்ல, இது என்னோடய வேலை தானே. அப்படிலாம் இல்லை, நான் தான் சொன்னேன்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், அப்படி தான். இப்போது ஜங்குக் தான் சிரிக்கிறான். சரி வா போகலாம். கொண்டு போயிட்டு ஸ்ட்ரீட் கார்னரில் விட்டுட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிட்டு ஒரு காரில் தான் ஏறிக்கிறான். வயன் நேராக வீட்டுக்குள்ளே தான் போயிடுறா. இப்போ ஜங்குக் தான் ஜாக்கை பார்த்துட்டு, ஜாக், சொல்லுங்கள் சார், வீட்டுக்கு போகலாமா? போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை சார்? யாராவது போடணுமா என்ன? அதெல்லாம் இல்லை, ஒரு கேக்கு செய்கிற ஒரு நல்ல செஃப் ஒன்று பெஸ்ட்டாக செய்வாங்கள்ல, யார் உனக்கு தெரியும்? என்ன சார்? என்ன நான் சொல்கிறது புரியலையா என்ன? இல்லை சார், புரிஞ்சுது. அப்புறம் என்ன, பாரு, இந்த ஊர்லேயே யார் பெஸ்ட்டாக செய்கிறாங்களோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணு. ஓகே சார். சார் யாருக்கு சார்? வேற யார், எனக்கு தான் அப்படின்னு ஜக்குக்கு சொல்கிறான். சார் உங்களுக்கா? ம், ஏன் நல்லா கற்றுக்கூடாதா என்ன? கற்றுக்கலாம் சார். அப்புறம் என்ன, நாளைக்கு மார்னிங் வர சொல்லிடு. ஓகே சார். இப்போ மார்னிங் போல் தான் செஃப்பும் வராங்க. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். ஜாக்கை பார்த்துட்டு, கரெக்டான ஆள் தானே? ஆமாம் சார், லாஸ்ட்டு 5 இயர்ஸாக இவர் தான் சார் பெஸ்ட்டாக இருக்கார். ம், இப்போது அந்த பர்சன் தான் ஜங்குக்கு வந்து எப்படி கேக் செய்யணுன்றதை கற்றுக் கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் அதை ஆர்வமாக கற்றுக்குறான். ஜாக் தான் பார்க்குறான். என்ன, கையில் கொலை பண்ணுறதுக்கு கத்தி பிடிச்சி பார்க்குறேன். இப்போ தான் முதல்ல ஒரு மாஃபியா கேக் செய்கிறதுக்கு கத்தி பிடிச்சி நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான் ஜங்குக்கை. ஜங்குக்கு அவ்வளோ ஆர்வமாக கற்றுட்ருக்கான். இப்போ ஈவினிங் போல் தான் கெஃபேக்கு கரெக்டாக ஒயின் வர டைமுக்கு முன்னாடி வந்துடுவான். வந்துட்டு ரெடி ஆயிடுவான். ஒயினுமே ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே தான் வருவா. 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் கிளம்பிடுவாங்க. திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி தான் காலையில் ஃபுல்லாக கேக் செய்ய கற்றுப்பான். திருப்பி ஈவினிங் ஒயின் கூட ஷாப்பில் ஒர்க் பண்ணுவான். இதுதான் அவனோட ரொட்டீனாகவே இருந்துச்சு. இப்போ சண்டே தான் ஒயின் வந்து கேக் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கா. எப்படி சொல்லிக்கொடு? ம், சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் சொல்லித்தரான். ஒயினுக்கு கொஞ்சம் புரியுது, சிலது புரியல. இதில் மிக்ஸ் பண்ணுமா? ம், ஆமாம்.
இப்படி பிடிச்சி இப்படி பீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கற்றுத்தரான். ஒயினுமே அது பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ம் நல்லா இருக்கும். இப்போது அவனில் வச்சிடலாமா? வச்சிடலாம். இப்போது ஒயின் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கா அவள் செஞ்ச கேக் எப்படி வரப்போகுதுன்ட்டு. இப்போது ஜங்குக் தான் பார்க்குறான். அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது கட் பண்ணி தான் ஒயின் கிட்ட கொடுக்குறான். ஒயின் அதை சாப்பிட்டுட்டு இது ப்ளெயினாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. இதே மாதிரி எனக்கு அங்கே இருக்க எல்லா கேக்கும் கற்றுக் கொடுப்பியா? கற்று தரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போது டெய்லி சண்டே சண்டே எனக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்படி தான் அவங்க டேஸ் எல்லாம் போகுது. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக. இதை தான் ஜாக் வந்து ஜிமின் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். சார், எங்கேயாவது ஒரு மாஃபியா கொல்றதுக்காக கையில் கத்தி எடுத்து பார்த்துருக்கீங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றதே மறந்துட்டு அந்த பொண்ணுக்காக மாறின ஜங்குக் தப்புன்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்கிறான். ஜிமின் வந்து எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு தெரியாது சார், இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பண்ணியிருக்காரு. கொலை பண்ணியிருக்காரு, ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறாரு, எவ்வளோ தப்புகள் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த மாஃபியாவோட கிங்கே அவர் தான். ஆனால் அதை அவர் ஆகும்போது கூட அந்தளவுக்கு சந்தோஷம் இல்லை சார். ஆனால் ஒயினுக்காக அவர் அன்றைக்கி அந்த கேக்கை ஆர்வமாக கற்றுக்கும் போது அவர் முகத்தில் அந்த சிரிப்பு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ இந்த உலகத்தையே ஜெயித்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். உங்களுக்கு புரியாது சார், ஜங்குக் வந்து ஒயின் மேலே எவ்வளோ காதல் வச்சுருந்தாருன்னு. அது ஒயினுக்கு கூட தெரியாது சார். இப்படி தான் சார் அவங்க காதல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயினும் ஸ்கூல் முடித்தா, காலேஜ் ஜாயின் பண்ணா. அப்போ தான் 2 பேர் மனசு விட்டு அவங்க காதலை சொல்லிக்கிட்டாங்க. இப்போ ஈவினிங் போல் ஜங்குக் தான் கேக் ஷாப்பில் தான் இருக்கான். ஒயின் வரா. ஒயின் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு ஒயின்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலேஜுக்கு போனேனா அங்கே இருக்கவங்களாம் என்னை கலாய்ச்சாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, அதான். யார் உனக்கு கலாய்ச்சா? அது 2-3 சீனியர்ஸ் தான். என்னை பார்க்க நான் என்ன குழந்த மாதிரியா இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு கேட்குறா. இப்போ ஜங்குக் தான், பின்ன எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறான். சொல்லு. இல்லையே, பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்கேன். அதைத்தான் நானும் சொன்னேன். அவங்க நீலாம் குழந்த, நீலாம் எதுக்கு காலேஜுக்கு வர அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு, சரி விடு, அவங்க ஏதாவது லூஸ் மாதிரி சொல்லிட்டு போவாங்க, நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் பிடிச்ச கேக் செஞ்சு வச்சுருக்கேன். அப்படியா? வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ ஒயின் தான் உட்காந்து கேக் சாப்பிட்டுட்ருக்கா. சரி, நாளைக்கு காலேஜுக்கு நான் உனக்கு கொண்டு வந்து விடவா? ஏன்? நான் வந்து விடுறேன். சரி. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் தான் ஒயினை கொண்டு போய் காலேஜில் விட போயிருப்பான். அந்த சீனியர்ஸ்லாம் நின்றுட்டுருப்பாங்க வெளியே. இவ பார்த்துட்டு, ஐயோ அந்த சீனியர்ஸ் நிற்கிறாங்க, நான் இப்படிக்கா போகிறேன். இரு, இதுக்கு பயந்து போகிற, நீ நேராகவே போ. இல்லை வேணாம். போ. இப்போ ஒயினுமே போகிறா. அவங்க வழக்கம் போல் ஓட்டுறாங்க. ஏ பாப்பா இங்கே வா. வாமா, லாலிபாப் தரேன் வா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானுங்க. இப்போது ஒயின் தான் ஒரு மாதிரி அவள் பேகை பிடிச்சி நின்றுட்டுருக்கா, எதுவுமே சொல்லாமல். இப்போது அந்த பையனோட கண்ணத்தில் தான் ஒரு பஞ்சு வந்து விழுது. ஒயின் ஷாக் ஆகிட்டா. இப்போது ஜேகே தான் அவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்கிறான். இதுக்கப்புறம் உங்களை எல்லோரும் இங்கே பார்த்தேன் பிச்சுப்படுவேன், போய் படிக்கிற வேலையை பாருங்க போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு இப்போ திரும்பி ஒயினை தான் பார்க்குறான். ஒயின் வந்து ஷாக்லேயே நின்றுருக்கா. இப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு ஒயின், இதுக்கப்புறம் அவங்க ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எதுக்கு அடிச்ச? ஐயோ, அவன் மூஞ்சிலேருந்து ரத்தம் வந்துச்சு. அவங்க அப்படி பேசினது தப்பு தானே? தப்பாக இருந்தாலும் அடிக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஒருத்தவங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது. சரி, அடித்தது தப்பு தான். ஆனால் அவங்க உன்னை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு நீ வாயால் சொல்லியிருக்கலாமே. இங்கே பாரு, இந்தமாரி அடிக்காது சரியா? அது ரொம்ப தப்பு, இவ்வளோலாம் கோவப்படாத அப்படின்னு ஒயின் சொல்கிறா. சரி, நான் கோவப்படல சரியா? இப்படி பண்ணக்கூடாது. சரி, நான் பண்ணல. சரி, நான் காலேஜ் போகிறேன் அப்படின்ட்டு கொடுக்கணும் ஓடிடுறா. ஒயின் எதுவுமே சொல்ல. இப்போ ஜங்குக் தான், ஐயோ கோவத்தில் அவன் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போ ஈவினிங் போல தான் ஒயின் கேஃபேக்கு வரா. ஜங்குக் தான் வேலை பார்த்துட்ருக்கான். அங்கே வேறு யாரும் கிடையாது, பெருசாக இன்னும் கஸ்டமரும் வரல. இப்போ ஒயின் தான், ஜங்குக்
வாவன் என்ன ஒரு மாதிரி இருக்க? அதுவா, காலையில் உங்ககிட்ட எதுவும் பேசாமல் போனல, அதான். சரி விடு, அதில் என்ன இருக்குது? நான் தப்பு பண்ணேன், நீ கோச்சிக்கிட்ட. இல்லை, அவங்க பேசினதும் தப்பு தானே. ஆனால் இனிமேட்டு அந்த மாதிரி அடிக்காத. சரி, நான் தான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே. ஆமாம், எதுக்கு அந்த மாதிரி பண்ண? எதுக்கு எனக்காக வந்து கேட்ட? யாருமே எனக்காக கேட்டது கிடையாது. இப்போது ஜங்குக்கு தான் அவளை அங்கே சேரில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட்டுக்கிறான். இங்கே பாரு, நீ கஷ்டப்படுறது என்னால் அந்த மாதிரி பார்க்க முடில. உன்னை யாராவது கஷ்டப்படுத்தணும்னு நினச்சா எனக்கு கோவம் வருது. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி யார்கிட்டையுமே இருந்ததில்லை. வாட்டி உனக்காக பண்ணுன்னு தோணுச்சு. பிகாஸ் ஐ லவ் யூ ஒயின் அப்படின்னு சொல்கிறான் கண்ணை பார்த்துக்கிட்டே. ஒயனுக்கு தான் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன? நீ யோசிச்சு சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி எனக்கு பாசம் காட்டினது கிடையாது. என்னை ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துக்கிட்ட, நான் கஷ்டப்படுறேன்ட்டு எனக்காக கெஃபேல என் கூட வேலை பார்த்தேன். உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்தமாரி நான் யாருக்கிட்டேயும் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன், உனக்கே தெரியும் எனக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு பாசம்னா என்னென்னு காட்டினது நீ தான். இப்படி இருக்கணும்னு சொன்னது நீ தான். அப்படி இருக்கும்போது இந்த லைஃப்பில் உனக்காக நான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தோணுது. என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு ஜங்குக்கு வந்து கண்ணை பார்த்து சொல்கிறான். ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவளுக்குமே அந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். ஆனால் பெருசாக வெளிக்காட்டினது கிடையாது. பயப்படாத. என்னடா ஷாப்பில் ஒர்க் பண்ணுறான், எப்படி வச்சு பார்த்துப்பான்னு பயப்படுறியா? உனக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். உங்கள் அப்பா அம்மா எந்த அளவுக்கு வச்சு பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட டபுள் மடங்கு, ரொம்ப அதிகமாக. நான் அப்படிலாம் யோசிச்சதில்லை. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன் கூட இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டாக சொல்கிறா. ஆனால் இதெல்லாம் எனக்கு என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் உன் கூட இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தோணுது. அப்போது இதுதான் லவ்வா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜங்குக்கும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். அப்போது நானும் லவ் யூ அப்படின்றா சிரிச்சுக்கிட்டே. ஜங்குக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே ஒயனை ஹக் பண்ணிக்கிறான். தேங்க்ஸ் ஒயன். இப்படி அவங்களோட காதலை ரொம்ப அழகாக பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒயனும் ஜங்குக்கும் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி இருக்காங்க. டெய்லி கொண்டு போய் அவன் காலேஜில் விடுறது, டெய்லி பிக்கப் பண்ணிட்டு வரதுன்ட்டு. ஒரு ஸ்கூட்டி வச்சுருப்பான். ஆக்சுவலாக அந்த கெஃபேக்குன்னு டெலிவரி பண்ணுற ஒரு ஸ்கூட்டி தான் இருக்கும். அந்த ஸ்கூட்டியில் தான் கூட்டிகிட்டு போவான். இப்போ ஈவினிங் போல் தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுறான். சரி போயிட்டு வா. எனக்கு இப்படி டெய்லி என்னை விட்டுட்டு போகிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் ஜக்கு கூட கையை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்டி. அப்போ வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க இப்படியே நான் ரோட்லையா? ம், எங்கே இருந்தால் என்ன, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உன் கூடவே வந்துடுறேன். இப்போ ஜங்கு தான் சிரிச்சிட்டு, மேடம் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு மெச்சோர்ட் ஆகிட்டீங்க. ம், ஆமாம், நானும் காலேஜ் படிக்கிறேன்ல, எனக்கு 19 வயசு ஆகுது அப்படின்றா. இப்போ ஜங்கு தான் சிரிச்சிட்டு, ஓ 19 ஆயிடுச்சா? ம் ம், அப்போ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ம், பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அப்போ வா பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஹேய், எப்படி இப்போ பண்ண முடியும்? அப்புறம் எனக்கு கூட்டிகிட்டு போவோம். அப்புறம் உங்கள் அப்பா அம்மாக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்ட்டு யோசிக்கிறா. சரி, உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து நான் பேசுகிறேன், பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? நிஜமா? நிஜமா. அப்போ நாளைக்கே வா. ஹேய் இருடி, கொஞ்ச நாள் போட்டோம். அதெல்லாம் முடியாது, எனக்கு உன் கூட தான் இருக்கணும். நீ வந்து கேளு. இல்லை இப்பயே வா அப்படின்னு கைப்பிடிச்சி இழுக்கிறா. இரு, நாளைக்கு வரேன். நாளைக்கு காலையில் வரேன், சரியா? வரணும். வரேன் சொல்லிட்டேன்ல, அப்படியே இவ்வளோ டல்லாக இருக்க. ஆனால் இப்போ உன்னை வீட்டு போகணும்ல. எங்கேயும் போகல, வீட்டுக்குள்ளே தான் போகிறேன், போ. ம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி நின்றுருக்கா. போடி. அப்போ வரணும். வரேன், நீ போ. வைன் வந்து திரும்பி பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி உள்ளே போகிறா. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறேன்டி. இது நீ என்றைக்கு சொல்லுவேன் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ சொல்லிட்டல்ல, உன்னை எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என் கூடயே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போது நேராக கொண்டு போய் ஸ்கூட்டியை தான் பக்கத்து தெருவில் ஒருத்தங்கிட்டே கொடுத்துட்டு நேராக போய் காரில் தான் ஏறுறான் ஜாக். சார், நாளைக்கு வைன் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகிறோம். சார், கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஆமாம், என்ன இப்போ? அதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணு. சார், நீங்கள் மாஃபியானு?
அது மட்டும் தெரியக்கூடாது, புரியுதா? தெரியாமல் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் எல்லாத்தையும் சொல்கிறான். சரி சார். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கும் ஜாக்கும் வந்திருக்காங்க. இப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டவுடனே வேகமாக போயிட்டு வைன் தான் கதவு திறக்கிறா. பார்த்து போடி. இருமா அப்படின்னு கதவு திறந்ததும் பார்த்தா ஜங்குக்கும் ஜாக்கும் நிற்கிறாங்க. இது யாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறா. யார் இது? ஃப்ரெண்டு. ஓ, வா வா வா, அப்பா இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க, கண்டிப்பாக கேட்பல்ல. கேட்குறேன். இப்போ ஒயின் அம்மா தான். யாருடி? அது வந்து அப்படின்ட்டு இழுக்கிறா. இரு நானே வரேன் அப்படின்ட்டு வராங்க. யார் பண்ணீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளே வந்து பேசலாமா? வாங்க. அங்கிள் இருக்காரா? இருங்க, ரூமில் இருக்கா, கூட்டிகிட்டு வரேன். இப்போ ஒயின் தான் பயந்து முழிச்சிட்டு நிற்கிறா. இப்போ உங்கள் அப்பாவும் வராங்க, அவங்க அம்மாவும் வராங்க. ஹாய் அங்கிள். வணக்கம்ப்பா. என்னது? அங்கிள், நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என்னோடய பேர் ஜங்குக், இது என்னோடய ஃப்ரெண்ட் ஜாக். சரிப்பா, நான் ஒரு கேக் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். வைந்தான், என்ன ஷாப்பா? அதில் வேலை தானே பார்க்குறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. வைனோட அப்பா தான். சரிப்பா, அதுக்கு என்ன? இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு இது கேட்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியல அப்படின்ட்டு வைனம்மா தான். கோவப்படாமல் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக எடுத்து சொல்கிறான். வைனும் நானும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எல்லாம் திரும்பி ஒயினை பார்க்குறாங்க. ஒயின் தான் அவங்க அப்பா பார்த்து ம் அப்படின்றா. அவங்க அப்பா தான் ஜங்குக்கை பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிற? அவர் குழந்த மாதிரிப்பா. அவளுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. இப்போ ஒயின் தான், எனக்கு ஏன் காதல்னா தெரியாது? நீங்களும் அம்மாவும் லவ் தானே பண்ணீங்க, அப்போ அது லவ் இல்லையா? அதை பற்றி தான் நானும் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. இல்லைப்பா. ஏன் அங்கிள்? ஒரு கேக் ஷாப் தான் வச்சுருக்கான், என்ன சம்பாதிப்பான் அப்படின்னு நினச்சி பயப்படுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். அவங்க 2 பேருக்கு எதுவும் சொல்ல முடியல. கேக் ஷாப் வச்சுருந்தா என்ன அங்கிள்? உங்கள் பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்க என்னால் முடியும் அங்கிள். இதுக்கு முன்னாடி அந்த கேக் ஷாப்பில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா எனக்குன்னு எதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சேர்த்து வச்ச மொத்தத்தையும் வச்சு தான் அந்த கடையை வாங்கினேன். அவள் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை ராணி மாரி வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். ஒயினுக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்போது எனக்காக தான் இந்த ஷாப்பை வாங்கினானா? அவன் சேர்த்து வச்ச காசை மொத்தத்தையும் வச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது ஒயினோட அப்பா தான் நம்ம பொண்ணுக்காக இவ்வளோ செய்கிறான், இவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறான். இதை விடவா நம்ம பொண்ணை நேசிக்கிறதுக்கு ஒரு பையன் கிடச்சிருவான்ட்டு ஜங்குக் வந்து ஒயினோட அப்பா மனசில் எங்கேயோ போயிட்டான். ஜங்குக் அவருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஜங்குக் தான், இதுக்கப்புறம் உங்கள் ஒப்பீனியன் அங்கிள், உங்கள் இஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ ஒயினோட அப்பா தான் நிமிர்ந்து ஒயினை பார்க்குறாங்க. ஒயின் ஒரு மாதிரி இருக்கா. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஃபேஸை வச்சிட்ருக்கா. இப்போ அவங்க அப்பா தான், சரி நான் ஒத்துக்கிறேன் எங்கள் காதலை அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. தேங்க்ஸ் அங்க. இப்போ ஒயினோட அம்மா தான், என்னங்க இங்கே பாரு, இதை விட ஒரு நல்ல பையன் கிடச்சிருவானா என்ன? நம்மளாம் காசு பணம் இவ்வளோ வச்சுருக்கோம். நினச்சிருந்தா கல்யாணம் பண்ணியிருந்தா நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுருப்போம். ஆனால் அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து நம்மளை கேட்குறான் பார்த்தியா, இதை விட ஒரு நல்ல பையன் நம்ம கிடச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் அங்கிள். இப்போது வைந்து அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறா. தேங்க்யூ டாடி. ஆனால் பார்த்தியா காலேஜ் படிக்கும் போதே அப்போது ஜங்குக் நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு கேட்குறா. இப்போ அவங்க அப்பா தான் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே கல்யாணம்மா அப்படின்ற மாதிரி. ஜங்குக் தான் வந்து வீட்டில் வந்து கேட்டு கல்யாணம் பண்ணுறேன்னா என்ன ஜங்குக் அப்படின்னதும் இப்போ ஜங்குக் தான், இல்லை அங்கிள், அவள் சொல்லிகிட்டே இருந்தா, ஆனால் காலேஜ் படிக்கிறா அவள். கவலைப்படாதீங்க அங்கிள், நான் அவளை பார்த்துக்கிறேன். அவள் காலேஜெலாம் நிறுத்த மாட்டா, நானே அவளை படிக்க வைக்கிறேன். என்ன உனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? என்ன அங்கிள், அவள் ஏன் பொண்டாட்டி அங்கிள், அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. பயப்படாமல் கல்யாணம் பண்ணி கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஒயினோட அப்பாவும்
வயன் அம்மாவும் பார்க்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ வயனோட அப்பா தான், சரி பண்ணிக்கலாம். இப்போ வயனுமே ஹாப்பியாக, ஐ எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிக்கிறா. அங்கே ஜாக்கோ சிரிக்கிறான், அவங்க அப்பா அம்மாவும் சிரிக்கிறாங்க. இப்போ வயன் அம்மா தான், அடி இறங்குடி, போம்மா, அதான் எல்லாம் தெரிஞ்சிச்சுல, போ வயன் இறங்கு அப்படின்னு ஜங்குக்கு தான் பொறுமையாக இறக்கி விடுறான். இன்னும் நீனும் அவங்கள மாதிரி பண்ணுற. இப்போ வயனோட அம்மா தான் காதை பிடிச்சி திடுகிறாங்க. ஐயோ ஆண்டி விடுங்க, இல்லை இவ்வளோலாம் இப்படி தான் பண்ணணும். மாமா வலிக்குது வலிக்குது. பாத்தியா கொழுப்பு, என்னென்னலாம் பண்ணியிருக்கேன். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சா? எல்லாத்தையும் சொல்லுவேன். சரி விடுமா அப்படின்றா. இப்போ அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணுறாங்க. உனக்கு கல்யாணம் ஆடி, ஆனால் உண்மையே சொல்கிறேன்ப்பா, நீ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் சிரிக்கிறான். போம்மா, உன்னை கட்டிக்கிட்டாரு எங்கள் அப்பா தான் பாவம், போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் லைட்டாக தட்டுறா. கொழுப்பை பார்த்தியாங்க இவளுக்கு. சரி விடு விடு. இப்போது அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது கல்யாணத்துமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் அழகா வெட்டிங்கும் நடக்குது, ரொம்ப சிம்பிளாக, யாருக்கும் தெரியாத மாதிரி. ஏன்னா மற்ற மாஃபியாக்கெலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணுறான். சர்ச்சில் தான் 2 பேரோட சம்மதத்தை கேட்டு ரொம்ப க்யூட்டாக அந்த கல்யாணம் நடக்குது. இதை பார்த்துட்டு ஒயனோட அப்பா அம்மா கண்ணிலலாம் கண்ணீரே வந்துருச்சு. இப்போது மேரேஜ் முடிச்சுட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி கீழே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க தான் வராங்க. அங்கிள் என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அப்பா அம்மா காலில் தான் விழ போகிறான். அவங்க பிடிச்சிட்டு, நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவளை பத்திரமா பார்த்துக்கூடா, என்னோட பொண்டாட்டி கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்கும் போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ நான் யாரை பார்த்துக்கணும்? இப்போ ஒயனோட அம்மா தான் ஒயனோட காதை பிடிச்சி திருக்கிட்டு, வலிக்குது, நீ மாப்பிள்ளையை பார்த்துக்கணும் புரியுதா, அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. பார்த்துக்கிறேன், வலிக்குது, உன் பிச்சு டூக்கா, இனிமேட்டு நான் வீட்டுக்கே வரமாட்டேன், போ. வராமல் அங்கேயே உன் புருஷன் கூடயே. ஆமாம் போ அப்படின்ட்டு வயந்தான். இப்போது ஜங்குக்கோட கையை தான் பிடிச்சிக்கிறா. ஜங்கு பார்த்து சிரிக்கிறான். சரி ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்ட்டு இப்போ வயனோட அப்பா தான் சொல்கிறாங்க 2 பேருக்கும். வயனுக்கும் ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். பார்த்து பத்திரமா போங்க. இப்போ ஜங்குக்கு தான் வயனை கூட்டிகிட்டு ஒரு காரில் தான் ஏறுறான். ஜங்கு இது யாரோட காரு? இது அன்றைக்கி என் ஃப்ரெண்டு பார்த்தல, அவனோட கார் தான். உன் ஃப்ரெண்டு கார்லாம் வச்சுருக்கானா? நல்லா இருக்கு, நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஏன்னா அது பிராண்டட் காரு, ஜங்குக்கு ஆசைப்பட்டு வாங்கின கார் இது, அவனுக்கு பிடிச்சி. இது வரைக்கும் அந்த காரில் அவனை தவிர வேறு யாருமே போனதில்ல. அப்படியே போகணுன்னாலும் அவன் ட்ரைவ் பண்ணிட்டு போவான் வருவான். ஃபர்ஸ்ட் டைம் ஒயந்தான் அந்த காரில் உட்கார்றா. அவனுக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் அவகிட்ட நேரில் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சொன்னால் அவள் கஷ்டப்படுவாளான்ற ஒரு பயமும் இருக்குது. இந்த லைஃப்பில் இதை பற்றி அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருக்கான் அவன். சரி போகலாமா? போகலாம். இப்போது ஜங்கு தான் கொண்டு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் கீழே தான் நிறுத்துறான். இது இங்கேயா இருக்கும் வீடு? ஆமாம் வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். 3rd ஃப்ளோரில் தான் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனுன்ட்டு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஒரு குட்டியாக ஒரு பால்கனி, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரான். இதுவா நீ இருக்கிற வீடு? ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம இருக்க போகிறோம். இது உங்கள் வீடு அளவுக்கு இருக்காது, ஆனால் கண்டிப்பாக உனக்கு குயின் மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்றான். உன் கூட நான் எங்கே இருந்தாலும் குயினாக தான் இருப்பேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்கிறா. அவள் சுற்றி முற்றி பார்க்குறா. அவளுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு தான் பார்க்குறான், இதை விட பெரிய வீடாக அவளுது, ஆனால் இந்த வீட்டை இவ்வளோ ரசிக்கிறா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜங்குக் இங்கே பாரு, ஃபிஷ்ஷெல்லாம் வளர்க்குற. எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 மீன் இருக்கு. ஒன்று நீ, இன்னொன்று நான். ஐயோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சிட்ருக்கா. அந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அவளுக்கு ஜங்கு கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி தான் ஜெமன் அவங்க 2 பேருமே அவங்க லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக அந்த குட்டியான வீட்டுக்குள்ளே 2 பேரோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே, அவ்வளோ மெமரிஸை. உங்களுக்கு தெரியாது ஜங்குக்கு எத்தனை மேன்ஷன் இருக்குது தெரியுமா? குயின் மாதிரி வாழ வைக்கலாம் வயனை.
ஆனால் ஒயினோட காதலுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வீட்டில் ஒயினுக்காக அவர் வாழ்ந்தார். அந்த மனசை நீங்கள் சொல்கிறீங்களா அவ்வளோ கொடூரமான ஒருத்தவர்னு அப்படின்னு சொல்லி ஜாக் தான் சொல்கிறான். ஜிமினிக்கு இதை கேட்க கேட்க ஒரு மாதிரி இருக்கு. ஒரு கொடூரமான மாஃபியா இப்படி ஒரு பொண்ணு நேசிச்சிருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா நம்மளால கூட அந்த மாதிரி நேசிக்க முடியாது. ஜிமினுக்கு எதுவுமே சொல்ல முடியல. இப்போ ஜாக் தான் இவ்வளோ சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் இருந்தாங்க தெரியுமா. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ காதல். அந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அழகான காதல் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஒரு நாள் வராமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் தான் சொல்கிறான். ஜிமின் தான் நிமிர்ந்து பார்க்குறான். 1 இயர் கழிச்சு அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஆனிவர்சரிக்கும் ஒரு நாளுக்கு முன்னாடி ஜங்குக் தான் ஒயனோட காலை பிடிச்சி விட்டுட்ருக்கான். அங்கே அங்கே வலிக்குது. இதுக்கு தான் சொன்னேன் காலேஜில் ஜங்குன்னு குதிக்காதன்ட்டு. கல்ச்சுரல்ஸ்னு நல்லா ஆட்டம் போட்டுட்டு பார் காலெலாம் எப்படி வீங்கியிருக்குன்னு. வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அவன் அழகாக காலை பிடிச்சி விட்டுட்ருக்கான். ஜங்குக்கா என்னது? நாளான்னைக்கு நம்ம ஆனிவர்சரியில். ஆமாம், நம்ம கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லல்ல. ஹனிமூன் கூட நான் வேண்டான்ட்டேன், நீ ஒர்க் பண்ணணும்னு. எனக்கு உன் கூட 2 நாள் வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்குது, போகலாமா அப்படின்ட்டு ஆசையாக கேட்குறா. இது வரைக்கும் ஒயின் அந்த மாதிரி கேட்டது கிடையாது. எப்பயாவது கேட்பா, நம்மளும் செய்யணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா ஹனிமூன் கூட அவன் போவே இல்லை. ஜங்குக்கு போகலான்னு சொல்லியிருப்பான். பயந்தான், இல்லை நீ ஆல்ரெடி ஷாப் வாங்குறதுக்கே நிறைய செலவு பண்ணியிருப்பேன், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம், நம்ம தான் ஹாப்பியாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நிஜமாவா போகலாமா என்ன? போகலாம். சரி, எங்கே போகலான்னு சொல்லு. எங்கேயாவது ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு 2 days மட்டும். அப்படி பாரு. சுவிட்சர்லாந்து போகலாமா? சுவிட்சர்லாண்டா? அது எவ்வளோ செலவாகும்? வேண்டாம் வேண்டாம். இங்கே பாரு, செலவை பற்றிலாம் பார்க்காத. நீ ஆசைப்பட்டு கேட்டிருக்க, உனக்காக நான் கண்டிப்பாக செய்வேன். போகலாமா என்ன? அப்படின்ட்டு ஒயின் யோசிக்கிறா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மேரேஜ் ஆச்சு, அவங்களாம் சொன்னாங்க சுவிட்சர்லாண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு. அப்புறம் என்ன, அங்கே போகலாமா? நிஜமா உனக்கு கஷ்டமா இல்லை? பரவாயில்ல வேணாம். இங்கே பாரு, நீ ஆசைப்பட்டா உன்னை அந்த நிலாவுக்கு கூட கூட்டிகிட்டு போவேன். சிரிச்சுக்கிட்டே இரு, சரியா? போகிறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சிரிக்கிறா. இப்போ ஜங்குக் தான் காலெல்லாம் அமுக்கி விட்டு, சரி அதான் சுவிட்சர்லாந்து கூட்டிகிட்டு போகிறான்ல, எனக்கு எதுவும் கிடையாதா அப்படின்ட்டு இப்போ கிட்டக்கு தான் வரான். என்ன கேட்குற? திருட்டு போனேன், அதெல்லாம் கிடையாது, இப்போ எனக்கு டயர்டாக இருக்கு. என்னடி புருஷனுக்காக அப்படின்ட்டு இவ யோசிக்கிறா. யோசிச்சதெல்லாம் போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் டக்குனு ஒயினை பிடிச்சி இழுத்துட்டு மேலே தான் வரான். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்னுங்கிறா. சின்னுங்கிறதுலாம் போதுண்டி அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக அவங்க டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சொன்ன மாதிரி தான் ஜங்குக் வந்து ஒயினை கூட்டிகிட்டு சுவிட்சர்லாந்து தான் கிளம்புறான். ஏர்போர்ட்டில் தான் ஒயின் இங்கே நின்று நான் வந்துடுறேன் ஒரு 2 நிமிஷம். எங்கே போகிற? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். சரி, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். இங்கேயே உட்காந்துருக்கூடாது, எங்கேயே போகக்கூடாது. அப்படின்ட்டு அவள் பெஞ்சில் தான் உட்காந்துருக்கா. இப்போது ஜக்குக் தான் அங்கேருந்து வெளியே வரான். வந்துட்டு ஜாக்கை பார்த்துட்டு, என்ன ஜாக்காச்சு? சார், அந்த லீயை ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்ருக்கான், முன்ன மாதிரி இல்லை சார். என்னாச்சு? இல்லை சார், நமக்கு வர ட்ரக் டீல்லாம் அவன் எடுத்துகிட்ருக்கான் சார். அதுவும் இல்லாமல் மற்ற நம்ம கீழே உள்ள மாஃபியாஸ்க்கெலாம் டபுள் ரேட்டில் விற்றுட்ருக்கான் சார். அதுவும் இல்லாமல் அடுத்த மாஃபியா கிங் நான் தான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் சார். ஓ, அவ்வளோ திமிரு வந்துச்சா அவனுக்கு? ஆமாம் சார். என்ன சார் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, போட்டுருங்க சார். ஆனால் பிரச்சனை வருமே சார். போடுங்கன்னு சொன்னேன், புரியுதா? ஓகே சார். போட்டுருவீங்களா இல்லை நான் தான் போடணுமா? இல்லை சார், கண்டிப்பாக போட்டுருவோம். போட்டு சொல்லு. ஓகே சார். இப்போது ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான்.
ஒயனை கூட்டிகிட்டு நேராக சுவிட்சர்லாந்து தான் போகிறான். அங்கே போயிட்டு லேண்ட் ஆகிட்டு ஒரு சின்ன ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கான். இங்கேயா நம்ம தங்க போகிறோம்? வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ரூமை தான் காமிக்கிறான். ஹை, ரொம்ப அழகாக இருக்குது, அதுவும் இங்கேருந்து இந்த பார்க்குறது வெளியே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்மையர் ஆகிட்டு இருக்கா. நல்லா இருக்காம என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்டில் தான் சாஞ்சு படுக்கிறா. ஜங்கு ஜங்கு சொல்லு, நம்ம எப்போ வெளியே போய் சுற்றி பார்க்க போகிறோம்? சுற்றி பார்க்கவா? ஏண்டி சுற்றி பார்க்கறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தோம்? அப்புறம் ஹனிமூன்னா சுற்றி தானே பார்ப்பாங்க, அது புது புது இடத்துக்குலாம் வந்திருக்கோம். அதெல்லாம் மற்றவங்களுக்கு, எனக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயனை தான் பிடிச்சி பெட்டில் போடுறான். ஏய், என்ன பண்ணுற? என்ன ஹனிமூன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இந்தமாரி ஊருக்கு போவோம் கப்பிள்ஸா, நிறைய இடம் சுற்றி பார்ப்போம், ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்னு நிறைய சொன்னாங்களே. அதை தாண்டி ஒன்று இருக்குது. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயனை தான் கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற? அது காலையிலேயே இது தாண்டி ஹனிமூனே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே ஒரு ரவுண்ட் போகுது. வயன் தான் பார்க்குறா. அப்போ இதுதான் பண்ணுவாங்களா ஹனிமூன் வந்து? இதுதான் நீ 1 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இப்போ வயன் தான் சொல்கிறா. அதை தான் இப்பயும் பண்ணுறோம். போ என்னை நல்லா ஏமாத்துற நீனு. ஏய், உண்மையதான் சொல்கிறேன் போ அப்படின்ட்டு அவங்க டைமை ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் போல் வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு நைட்டுக்கு தான் ரூமுக்கு வராங்க. வயன் தான் டிவி பார்த்துட்ருக்கா. ஜங்குக் தான் குளிச்சிட்ருக்கான். இப்போது ஜங்குக் வந்து குளிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறான். வயன் வந்து நியூஸ் தான் மாற்றிட்டுருக்கா. ஜங்குக் இங்கே பாரு, யாரையோ கொலை பண்ணி போட்டிருக்காங்களாம். இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். லீன்ற மாஃபியா இறந்துட்டாருன்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ ஜங்குக் தான் லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு, நீ எதுக்கு இதெல்லாம் பார்க்குற, உனக்கு தான் அது பிடிக்காதுல்ல? ஆமாம், எப்படி பண்ணியிருக்காங்க, அவனுக்கெல்லாம் மனசில் ஈவே இறக்கமே இருக்காது. சி, அவெல்லாம் வாழ்கிறத விட சாகலாம். அவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா என்ன? ஒருத்தனை கொன்னுட்டு வாழணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே பாரு, டிவி ஆஃப் பண்ணு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டிவி ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் பெட்டில் தான் உட்காந்துக்கிறா. இப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, அதெல்லாம் நீ எதுக்கு பார்க்குற? அதெல்லாம் மண்டையில் ஏற்றுக்காத, புரியுதா? சிரிடி, இப்போ சிரி. சிரிச்சிட்டேன் போ, உனக்கு நக்கலை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வயனை தான் சிரிக்க வச்சிட்ருக்கான். இக்கோஸ் இந்த விடு. இப்படி ஜங்குக் தான் வயனோட மனசை மாற்றி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். வயன் அதை பற்றி யோசிக்கவே கூடாதுன்ட்டு இப்போ நைட்டு தூங்கினதுக்கப்புறம் தான் ஜாக்கு ஃபோன் பண்ணி, சார் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், நியூஸை பார்த்தேன், ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் சார். என்னது? அவனோட பையன் அலெக்ஸ் சார். ஏன்? இல்லை சார், ரிவெஞ்ச் பண்ணணும் டவுட் இருக்குது. இப்போ வயன் தான் தூக்கத்தில் எழுந்துச்சு பார்க்குறான். ஜங்குக் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி தூக்கத்துலேயே கேட்குறா. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். ஓ ஷிட், சரி அது என்னென்னு பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். சார், என்ன அவர் சொல்கிறதுக்குள்ளே வச்சிட்டாரு. அவள் எங்கே இருக்கானே நமக்கு தெரியல, எப்படி ஃபாலோ பண்ணுறது? சரி, எல்லாருக்கிட்டையும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக் தான் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் ஒயின் கூட போய் படுத்துட்ருப்பான். எங்கே போனேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அதுவா, நாளைக்கு ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பேசிகிட்ருக்கேன். நீ தான் இங்கே இருக்கியே? அது நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கேட்டாங்க. ஓ சரி சரி, ஒர்க் பண்ணுறதுனா பண்ணட்டும்னு சொல்லு. சொல்லிட்டேன், நீ படு. இப்போது ஜங்குக்கும் படுத்துக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே தான் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. காலையிலே இருந்துச்சு வயன் வந்து குளிச்சுட்டுலாம் வந்து ரெடியாகி நிற்கிறா. அழகாக ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்போ ஜங்குக்கு தான் எந்திரிக்கிறான். ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்கிறா. முன்னாடி ஒரு கேக் வச்சுருக்கா. ஹேய், இதே இப்போ ரெடி பண்ண? அதுவா, இந்த ஹோட்டலுக்கு வந்தப்போவே நான் கிச்சனில் போயிட்டு இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன், நீ ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன், வா வெட்டலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்க் தான் சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறான். சரி அப்படின்ட்டு 2 பேர் கேக் வெட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு ஜங்க் தான் ஒயினை கிஸ் பண்ணுறான். எப்போ பாரு இதே பண்ணப்போ. ஏய், ஆனிவர்சரி அது கூட இல்லைனா எப்படி? கேக் ஓகே, மற்றதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நைட்டு தான். இப்போது வெளியே போகலாம்,
அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே இரு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் ஓடி போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கடி என் ட்ரெஸ்ஸு இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை காமிக்கிறா. ஒயிட் ஷர்ட்டு ஒரு பிளாக் பேண்ட்டுன்ட்டு. இதுவா, நான் ஒயிட் போட்டதே இல்லையே. அதான் இன்னைக்கு இதை போடு, நான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல, எனக்கு மேட்ச் பண்ணும் போடு அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜங்குக் தான் அதை எடுத்து போட்டுக்கிறான். ஹை ரொம்ப அழகாக இருக்கேன், 2 பேரும் மேரேஜில் இப்படி தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிரரில் தான் 2 பேரும் நின்று பார்க்குறாங்க. ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் வருது. ஆமாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், இரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ தான் வைன் வந்து கரெக்டாக ஜங்குக்கோட செஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜங்குக் கீழே குனிஞ்சு வைனை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ தான் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரேமில் வைனும் ஜங்குக்கும் இருந்தாங்கன்னு சொல்லுவேன்ல, அந்த ஃபோட்டோ தான் இது. இப்போ வைன் தான் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு ஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. நல்லா இருக்குல்ல? நல்லா, இது ஒரு பெரிய ஃப்ரேம் போடணும், நம்ம வீட்டு ஹாலில் மாட்டணும் அப்படின்னு சொல்கிறா. மாட்டிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சரி பார்ப்பலாமா? போகலாம். இப்போ 2 பேரும் வெளியே தான் வராங்க. ஜாலியாக அங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஹோட்டலை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ரோட் கிராசிங்காக நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் நம்ம இங்கே போகலாம். போகலாம். ஐயோ என்னாச்சு? அவன் பேக்கெட்டு தான் பார்க்குறான். ஐயோ ஃபோன் டேபிளே வச்சுட்டேன். என்ன அது அங்கே அவ்வளோ தூரம் போகணுமே. சரி நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். நானும் வரேன். இல்லை ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்துடுவேன் சரியா? சிக்னல் போட போகிறாங்க, நான் அந்த பக்கம் போய் வெயிட் பண்ணவா? இல்லை நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் சரியா? இந்த பெஞ்சில் உட்காந்துரு. சரி. வைன் அந்த பெஞ்சில் உட்கார வச்சுட்டு நேராக அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறான். போய் பார்க்குறான், அந்த டேபிளில் ஃபோனை காணோம். அங்கே ஒரு ஸ்டாஃப் தான், சார் உங்கள் ஃபோன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ வெளியே வரான். இப்போது அந்த ஃபோன்லேருந்து தான் கால் வருது. யார் இது? அன்னோன் நம்பரா? என்னோடய ஃபோன்க்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கால் அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ ஹலோ ஜேகே. யார்? நான் யாருன்னு தெரியலையா? நான் யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பனும் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ ஜங்குக் தான், லியோட பையனா நீனு? பாரேன் எப்படி இப்படி கண்டுபிடிச்ச? இத்தனை வருஷமாக மாஃபியா கிங்காக இருக்க, மேபி அதனால கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, கன் மாதிரி யோசிக்கிற. ஆனால் இவ்வளோ யோசிச்ச நீ உன் பொண்டாட்டியை தனியாக விட யோசிக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது ஜங்குக் தான் நிமிர்ந்து பார்க்குறான். அவன் உட்கார வச்சுட்டு போன இடத்துல காணோம் வைனை. வேகமாக ஓடி வரான். ஏய் பார்த்து பொறுமையாவா, ரொம்ப அவசரப்பட்டு வராது. டேய் எங்கே இருக்காவ? உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ பாருங்க கோவத்தை. உன் பொண்டாட்டி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அந்த ஸ்டோன் பெஞ்ச்கிட்ட வந்து பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறான், எங்கேயாவது நிற்கிறாளான்ற மாதிரி. இப்போது டக்குன்னு திரும்புகிறான். பார்த்தா சிக்னலில் தான் வயன் அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி ஓடுறா. வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிடுறான். அங்கேருந்து வேகமாக ஒரு லாரி தான் வந்து அடித்து தூக்குது. அவன் கண்ணு முன்னாடியே ஜங்குக்கு அந்த ஃபோனையே கீழே போட்டுடுறான். அந்த பக்கத்தில் இருந்து அலெக்ஸ, இப்படி தானே எங்கள் அப்பா சாகும் போது நான் பார்த்துருப்பேன், சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வைக்கிறான். இப்போது அங்கே எல்லாம் கும்பலெல்லாம் கூடுது. ஜங்குக் நின்ன இடத்துல நின்றுட்டுருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லாக தண்ணி.